கடவுள் ஒன்று தான், இதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அது ஆண் பெண் அழித்தன்மை அற்றது. அது ஒரு பொருள் இல்லை, ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் அதுக்கு இல்லை, அது ஒரு பொருள் இல்லை. புத்தர் அதை சூன்யம்ன்றாரு, திருவள்ளுவர் பேர் பகவான் சொல்கிறாரு, அடியன் அதை இறைனே சொல்கிறேன், அல்லது ஏகன்னே சொல்கிறேன், கடவுள்னே சொல்கிறேன். ஏன்னா என் தமிழ் மொழி அவ்வளோ அற்புதமாக கொடுத்துக்கிறாங்க. அது பேர் என்ன? கடவுள் அப்படின்னா. ஏன்னா கடத்தூள் இருக்கிறதுனால எல்லா உடம்புக்குள்ளும் அது இருக்குது. இந்த கடந்து மட்டும் இல்லை, எறும்பு புளி பூஞ்சி எதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் அசைதோ அசைக்கூட அத்தனையும் இல்லை, அசையாமல் வினை புரியுறதுக்கு கூட அதுதான் அந்த கடத்துக்குள்ளும் அதுதான் இருக்குது. அதனால தான் வேதியன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். சொற்றுடை வேதியன் ஜோதி வானவன், கடவுள் தான். இத்தனை பேர் கடவுளுக்கு சொற்றுணை வேதியன். பேசினாவே வார்த்தையினாலே நம்ம உள்ளுக்குள்ள ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம ரொம்ப வலிக்குதா, ரொம்ப வலிக்குதடா செல்லம் அப்படின்னா இது வரைக்கும் வச்சுருந்த அழுகு அப்போ தான் வந்துடும். நான் அம்மா ரொம்ப திட்டாங்களாடா உடனே நான் அந்த குட்டி பாப்பா கூப்பிட்டு கேட்டுன்னு வச்சுங்களேன், அம்மா ரொம்ப திட்டாங்கன்ட்டு அப்போ தான் உள்ளேருந்து வெளியே வரும் அந்த மனம் திறக்கும். சில வார்த்தைகள், சில சாவிகள்லாம் வார்த்தையில் இருக்குது. வார்த்தையே சாவியாக இருக்குது, வார்த்தையே சாவியாக இருக்குது. ஏன்னா நேசிக்கிறவன் கேட்குறவன் இல்லை. இன்றைக்கி ஒருத்தருடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்குறதுக்கு யாருக்கும் சகிப்புத்தன்மை இல்லை. ஏன்னா அதுவும் அவன் பிரச்சனை இல்லை, அது உன் பிரச்சனை. அவன் ஏன் கேட்டுப்பான்ல, உன் பிரச்சனையும் அவன் கேட்கறதுக்கு நான் தலையை தாயுதே. இன்னொன்று நமக்கும் வர பிரச்சனை இப்போது நான் அவங்ககிட்ட சொல்கிறத தீர்வாக வந்துருப்போது, அவங்ககிட்ட என்ன சொன்னால் தீர்வாக வந்துருப்போது. இன்னொன்று மூணாவது அவமானப்படுத்துகிறான். நம்ம அவங்ககிட்ட போய் பொறுப்பாக பிரச்சனைகளை சொன்னால் எல்லாத்தையும் கேட்டு நம்ம நல்லா ஜாலியாக சிரிச்சு நம்ம அன்றைக்கி இப்படி ஐதுன்னு வந்தேன்ல, எப்போ மாதம் ஐதுன்னு வந்துருக்க முடியும் இல்லை? நான் அம்மா திட்டினாங்க, நான் இன்றைக்கி ஐதுன்னு வந்தியோம்மா, என்ன உங்கள் அம்மா கூட இவ்வளோ செல்லமாக போறிய, என்ன அங்கிள் பண்ணுறது, அன்றைக்கி திட்டினாங்க இன்றைக்கி சோறு விட்டினாங்க, நல்லா சந்தோஷமாயிட்டேன்னா ஒத்துக்கிறது இல்லை. நேற்று எங்கள் வீட்டுக்கார கூட சண்டை, அப்படியா சந்தோஷமா நம்ம 2 பேரும் பேசினுக்கலாமா, இன்றைக்கி அவங்க வீட்டுக்கார என்ன, எப்போ உங்களுக்குள்ள சண்டை நடக்கும், இந்த மாதிரிலாம் பார்த்துன்னு இருப்பாங்க. இனி நம்ம பேச போகிறது தந்திரம். தந்திரங்கள் இப்போ திருமந்திரத்துலலாம் இருக்குது. தாந்திரிக் யோகான்னு ஒன்று தனியாகவே பேர் வச்சுருக்கிறாங்க. நம்ம வாசி யோகத்தை எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் இதையும் பேச போகிறோம். தாந்திரிகம் அல்லது தந்திரா அப்படின்னு வழக்கில் இருக்கிற ஒரு விஷயம். தந்திரங்கள் அப்படின்னு சொன்னால் இறைவனை அடையிறதுக்கான பல தந்திரங்கள் இருக்குது. தாந்திரா அப்படின்னே சொல்கிறது எதிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் உறவு மூலமா நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ துறவு வாழ்க்கை இதுக்கு உதவாதானா? உதவாது. துறவிலிருந்து இது முற்றிலும் அப்படியே மாறுபட்ட இன்னொரு பக்கம். இந்த பக்கமும் இருக்குது. இந்த சமூகத்தில் அப்படியும் ஒரு கூட்டம் இயங்கிங்க தான் இருக்குது, செயல்முறை வடிவம் செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. விளம்பரத்துக்காக வியாபாரத்துக்காக கூட இதை செஞ்சுன்னுக்கிறாங்க சில பேர். இங்கே ஏஜ் டெஸ்ட் எடுக்கப்படும் சொல்லிட்டா ஃப்ரீ செக்ஸ் இங்கே உள்ள நடக்குதுன்னு தெரிஞ்சிடும் தானே. ஏன் ஏஜ் டெஸ்ட் எடுத்து உள்ளே அனுப்புவான்? உள்ளே போனால் ஃப்ரீ செக்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மறைமுகமாக அதில் விளம்பரம் ஆகுது. நாட்டை உள்ளவங்க வந்துடுவாங்க. சிம்பாலிக்காக சில விஷயத்தை சிம்பாலிக்காக போட்டு வைக்கணும். இல்லை நேரடியாக சொன்னால் திருடக்கூடாது அப்படின்னு சொன்னால் திருடக்கூடாது, எடுத்துக்கலாம் தானே. நான் எங்கே திருடினேன், எடுத்துக்கினேன். நீ திருடன்னு சொல்லுங்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ணல, நான் திருடல, நான் எடுத்துக்கினேன். ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கினேன். நான் சுக்கா அவங்க போயின்னு இருந்தாங்க பைக்கில், நான் போனேன், போய் செயின் கட் பண்ணி எடுத்துக்கினேன். நான் எங்கே திருடினேன், எடுத்துக்கினேன். இப்போ திருடல, ஐடியா தான். திருட தானே கூடாது, எடுத்துக்க கூடாது, எனக்கு தேவை, அதனால் நான் என்ன பண்ணினேன், எடுத்துனேன். இது திருடு ஆகாது. மாதிரி தாந்திரிக் அப்படின்னு ஒன்று இந்த நடைமுறையில் இருக்குது. மந்திரங்கள்னால் சேர்த்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பெண் இதில் பிரதானமான இடத்த போடுகிறார். தாந்திரம் அப்படின்னு சொன்னாவே பெண் இதில் பிரதானமான இடம். ஏன்னா பெண்ணிடத்துலேருந்து நம்ம வந்தோம், மீண்டும் பெண்ணிடத்துலேருந்து ஞானத்தையும் அடைய முடியும் அப்படின்றோம். இது பெரும்பகுதி ஆண்கள் எடுத்துக்கிது. தாந்திரிக் எது எதுனா பெண்களை பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு ஆண் யோசிக்கிறான். நல்லா கவனிச்சிக்கணும் இந்த இடத்த. பெண்களை பயன்படுத்தி கொள்வது, பெண்களை என்ன பண்ணினோம், நான் ஒரு ஆணாக இருந்து பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ அந்த பெண்மையை நான் எப்படி பயன்படுத்திக்கலாம், நான் அவளுக்கு உச்சக்கட்ட வடிவமாக நீ தான் இறை சக்தியின் பிறப்பிடம் முதலிடம். உண்மை அதுதான். ஆண் கூட இறை சக்தியின் முதலிடம் பிறப்பிடம் தான். இதை இப்போ என்ன விஷயம்னா, இந்த தாந்திரிக்க பெண்ணும் பயன்படுத்திக்கலாம். ஆணை நல்லா பார்த்துங்க. பெண் பயன்படுத்திக்கிறதுக்கான கருவியாக ஆணை எடுத்துக்கணும்னா கூட பெண்ணும் என்ன செய்யலாம், இப்போ இந்த ஆணை பயன்படும் கருவியாக எடுத்துக்கலாம். ஸோ அங்கே பரஸ்பரம்னு ஒன்று உருவாகுது. எப்போது 2 பேருமே ஒருத்தரை பயன்படுத்தி கொள்ளலாம்ட்டு. ஆனால் இதோட ஆரம்ப கட்டங்களில் பெண்ணை பயன்படுத்திப்பாங்க, ஆண் இல்லை. பெண்ணை பயன்படுத்திக்கிறாங்கன்னும் போது ஒரு பெண் இருப்பாள், பல ஆண்
அவகிட்ட இருந்து அவளை பயன்படுத்திப்பான். பெண் பயன்படுத்திக்கிறான் போது பெண் ஒருத்தி இருப்பான், பல ஆண் இருப்பான். ஒரே பெண் கிட்ட பல ஆண் போகிறதுக்கும் ஒரு ஆண் பல பெண் கிட்ட போக முடியுமானா சாத்தியம் இல்லை. ஒரு ஆண் பல பெண்கிட்ட போக முடியுமான்னா சாத்தியமே இல்லை. அதனால் தாந்திரான்னா சிறந்தவ யார் தான்? பெண் தான். புரிஞ்சுச்சா? பெரிய சரி என்னன்னா சக்தி ஓட்டம் ஆணுக்கு என்ன இல்லை, தொடர்ந்த மாதிரி இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட புணர்ந்துட்டு இன்னொரு பெண்ணோடனா சாத்தியம் இல்லை, முடியாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி ஒரு விஷயம் இல்லை. அதனால் சக்தி விசேஷமானது அப்படின்னு. கடவுள்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் கடவுள்கிட்ட எல்லாம் தான் வந்தது. புழு, பூச்சி, புல், நத்தை, பாம்பு, தேரெல்லாம். அப்போ துறவி கூட கடவுளை புரிஞ்சுக்கலாம், அது வேற. இங்கே தாந்திரிக்கில் என்ன சொல்கிறான்? மாசக்தி, மாமாதா, மாதாய். பெண்ணுக்கு ஒரு சிறந்த இடம் முதல்ல கொடுக்குறான். கொடுத்துட்டு முதல்ல பெண் தெய்வம் தான் வச்சுக்கிறான். ஒரு சிலை இருக்கும் கம்பல்சரி அங்கே போனால் நல்ல நேரம். ஏன்னா சிலை இருக்கும்போதே வந்துச்சு. அம்மா கீழே இருந்து பிறப்புறுப்புலேருந்து மேலே வரைக்கும் ஒவ்வொரு அவயமாக தொட்டு ஒரு மந்திரம் சொல்லி நேசிச்சுக்குவான், அல்லது வணங்கிப்பான், அல்லது பாராட்டிப்பான். எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு மொழி வச்சுன்னுக்கிறான்னா மந்திரங்கள் அளவு வச்சுன்னுப்பான். ஒரு இடத்தையும் தொட்டு இது ஒரு இடத்துக்கு குறியுது அப்படின்னு சொல்லி உறுப்புகளில் கீழ் உறுப்புலேருந்து உச்சி வரைக்கும் மண்டை வரைக்கும் போய் ஒரு இடத்தையும் தொட்டு சந்தோஷப்படுத்திடுவாங்க. அந்த பெண்ணை முதல்ல சந்தோஷப்படுத்தி தயார்படுத்துது. சாதாரணமாகவே ஒரு ஆண் பெண் உறவு அப்படின்னாவே கூட தாந்திரிக் தான். உங்களுக்கு ஒரு கல்யாணம் எல்லாருமே கணவன் மனைவியாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் இதை பயன்படுத்த முடியும். ஆனால் இது ஒரு தொழில் ரீதியாக பண்ணின்னு இருக்கிறாங்க. இது யோகசாலைங்கள்லாம் இப்போ தொழில் ரீதியாக ஆயிடுச்சு. கடவுள் கற்றுக் கொடுத்து வியாபார பொருளாகிடுச்சு. கடவுள் ஒரு வியாபார பொருளாக நிறைய இடத்துல மாறிடுது. நல்லா அப்படி தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. கடவுள் வியாபார பொருளாக ஆகலை அப்படின்னா எல்லாத்தையும் வியாபார பொருள் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிடுறான் கடவுள். எனக்கு என்ன ஒருத்தருக்கும் எனக்கு மருத்துவம் தெரியும்னா நான் என்ன பண்ணுறேன், அதை வியாபாரமாக தான் மாற்றிட்டேன். மருத்துவம் சேவை கிடையாது, மருத்துவம் ஒரு வியாபாரம். உதவி ஒரு சேவையாக இருந்தது, இப்போ உதவி ஒரு வியாபாரம். ஆம்புலன்ஸில் வேலை செய்கிறவர் வேலை செய்கிறாரு. அவர் ஒன்றும் உதவி செய்யறதுக்காக என்ன பண்ணிடல, வண்டி வச்சுன்னு காத்துன்னு இல்லை. அவர் காலை டியூட்டிக்கு வருவார், ஆக்சிடென்ட் ஆனால் ஃபோன் ஆனால் போயிடுவார். சேவை மையம் என்னவா மாறிடுது? ஏன்னா தொழில் ரீதியாக மாறும்போது எல்லாமே என்னவாயிடுச்சு, வியாபாரமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் வியாபாரம் இல்லைன்னா சொல்ல முடியாது. சுடுகாட்டில் பணத்தை பொதிக்கிறதுக்கு அன்றைக்கி என்ன அரிச்சந்தங்காலத்திலேயே காசு வாங்கியிருந்தான் புதைச்சிக்கிறாங்க. அப்போது சேவைன்ற பேரில் எல்லாத்துலேயுமே என்ன தான் நடந்துருக்குது, வியாபாரம் தொன்று தொட்டே நடந்துருக்குது. இன்னைக்கு பகிரங்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி அது பகிரங்கமாக மாறி இருக்குது, வியாபாரமாகவே அது ஆயிடுச்சு. அதனால் கடவுள் யோகம், கடவுள் புரிந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணலாம், அதை வியாபாரமாகவும் மாற்றலாம், சேவையாகவும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரியே இப்போ தாந்திரிக்கும் என்ன பண்ணி வச்சு இது வியாபார பொருளாக மாறிச்சு. எந்த மாதிரி வியாபாரம் நிறைய சேல்ஸ் ஆகும்? சேவை பண்ணுறாரு ஒருத்தருன்னு வச்சுக்கோமே. ஒரு பைக்கு ஒரு உங்களுக்கு வாடகை விட்றாங்க, ஒரு ஆட்டோவோ காரோ வாடகை விட்றாங்க. எந்த மாதிரி காரு? நீங்கள் காஸ்ட்லியாகவும் இருக்கணும், காசு வயசில் சீப்பாகவும் இருக்கணும். ரெண்டுமா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அதுதான் தேர்ந்தெடுப்பீங்க. சேவை நிறுவனமாக மருத்துவமே நீங்கள் பார்த்துக்கிறீங்க, யார்கிட்ட போவீங்க? உங்களுக்கு ரொம்ப அன்பாகவும் அனுசரணையாகவும் உங்களுக்கு நோய் நல்லா வர மாதிரியாகவும் மருத்துவமும் பார்க்கணும், ஆனால் காசும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கணும். அப்போ தானே சாத்தியப்படும், இல்லைன்னா சாத்தியப்படாது. நம்மக்கிட்ட நிறையா அவர் எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் அவர் நமக்கு நிறைய உதவி செய்யணும், எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தானே இந்த பெண்கிட்ட இருந்து இப்படி தான் பண்ணி நான் தாந்திரிக்கில் என்ன பண்ணி வச்சுக்கிறான் அப்படின்னு கேட்டால், அந்த பெண்கிட்ட இருந்து நிறையா எடுத்துக்கிறது கொடுக்குறானா கொடுக்குற மாதிரி பாவல் பண்ணுறான் மந்திரங்களெல்லாம். பெண்களுக்கும் இதில் ஒரு மயக்கம் இருக்கும். யாரெல்லாம் மாட்டிப்பாங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, அப்படிலாம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதில் ஈடுபாடோடு இருப்பாங்க. தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறவங்க, தான் பெரிய விசேஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, பணம் எப்படியும் எந்த ரூட்லனாச்சும் பணம் சம்பாதிக்கலான்ற பெண்கள்னா என்ன ஆகிடுவாங்க அந்த இடத்துல. உண்மையிலேயே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உறவு கொண்டு இறைவனை புரிந்து கொள்ளலான்றது நம்ம பேச போகிறோம். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் என்னன்னாலாம் இங்கே நடக்குது, எங்கெல்லாம் தப்பு நடக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் போய் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க.
சமூகத்தில் ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அந்த மனைவி யாருன்னா தருவாங்களா? என் மனைவியை வந்து யூஸ் பண்ணிங்க எல்லாத்துக்கும், நீங்கள் வந்து இவ்வளோ கொண்டு நீங்கள் எல்லாரும் ஞானம் அணிஞ்சிங்க யாருன்னா கொடுப்பாங்களா? சகோதரியை கொடுப்பானா? தன் மகளை கொடுப்பானா? மனைவியை கொடுப்பானா? சாத்தியமே இல்லை தானே. ஏன்னா நம்மளாம் அதில் தொடர்ந்து வாழ்ந்துனுக்குறோம். இது மீறி ஒரு சாத்தியம் நடக்குதுன்னா அப்போ என்ன கதை? அந்த பெண் யாரா இல்லை, ஒரு பாருங்கள் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு அது வியாபாரம் நந்தன் தான் இருக்குது. நான் அதை பற்றியே சொல்ல வரல, தாந்திரிக் நந்தன் தான் இருக்குது. இப்படி ஒரு கோணத்தில் அதை பார்த்ததில்லை. அங்கே இறக்கமாக அந்த பெண் மேலே படுறதில்லை. அவளுக்கும் அது தெரியறதில்லை. அவளும் அந்த ஆங்கிளில் பார்க்கறது இல்லை. ஏன்னா நம்மளை உட்கார வச்சு நம்மளெல்லாம் கமலாதேவின்னு ஒன்று, ஹே இட் இஸ் மை டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு இப்படி காட்டுறா. இட்ஸ் மை டெம்பிள். ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து கற்றுன்னு போயிடுறா அவசர அவசரமாக. இங்கே ஒன்று ஏன்னா கருவறை அப்படின்னே பேர். நம்ம கோயிலுக்கு போகிறோமே அந்த இடத்துக்கு பேர் என்ன? கருவறைன்ட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனிதன் படுத்துருந்தான்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் கோயில் கட்டியிருக்கிறாங்க. கொடி மரத்துலேருந்து கருவறையிலேருந்து கால் வழியாக உள்ளே போய் கருவறையில் போய் சாமி கும்பிட்றீங்க. சுற்றி மூலப்பிரகாரங்களெல்லாம் அங்கே இருக்கும். தலைவிரிச்சும் பின்னாடி வச்சுருப்பான். அப்போது கருவறைக்கு நம்ம போகிறதுன்றதே கிட்டத்தட்ட கருவறை ஒரு விசேஷமானது. இப்போ இந்த பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் தேடினவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாமம் போடுறாங்க பார்த்தீங்களா, 2 பக்கம் சிவப்பு போட்டு நடுவில் வெள்ளை அப்படிலாம் போட்டு போடுறது, நடுவில் சிவப்பு போட்டு 2 பக்கம் வெள்ளை போடுறது இப்படிலாம் இருக்கும். கிட்டத்தட்ட பெண்ணின் பிறப்புறுப்பு தான் அது தலையில் போட்டுன்னு தெரியுது. இல்லை அதை விட ஆணோட உறுப்பு தான் பெருசுன்னு சொல்லி தான் லிங்கம் வச்சு சாமி கும்பிட்டுங்கிறான். இந்த பக்கம் சைவம்னா ஆம்பளை, வைணவன்னா பொம்பளை. இந்த பக்கம் சக்தி தேவி, இவங்களுக்கெல்லாம் சிவன். சக்தி தேவியோட அண்ணன் பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா, அண்ணன் சகோதரன், அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி வச்சு கதையா என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் பின்தள்ளப்பட்டுக்கிற ஒரு கட்டத்தில் வாழ்க்கை வாழ்ந்துன்னு வந்த கட்டத்தில் ஒரு கட்டத்தில் பெண்ணை பயன்படுத்தி கொள்றதுக்காக ஆண்கள் முடிச்சது. பெண் பலசாலி எப்பவுமே. பெண் மாதிரி அதீத சக்தி உள்ளவங்க ரொம்ப, ஆணுக்கு அதீத சக்தி கிடையாது, அதீதமான சக்தி கிடையாது. நம்ம நிறைய பேர் வீக்கர் செக்ஸ் தான் நம்ம வச்சுருப்போம். நீங்கள் எல்லாமே இப்படி தான் நினச்சிருப்பீங்க, பொண்ணு வந்து பாவம் அப்படின்னு கிடையாது. செக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான். அவங்க ஒன்றும் வீக்கர் செக்ஸு கிடையவே கிடையாது. நம்ம வந்து மேல் குவாலிட்டி அப்படின்னா நம்மளால் ஓட முடியும், ஓடியாட முடியும், எகிற முடியும், குதிக்க முடியும், இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நம்ம செய்ய முடியுதுனாலும் கூட பொண்ணை போய் நம்மளால் எல்லாத்தையும் திருப்தி போச்சு நான் ஜெயிச்சிட்டேன்லாம் சொல்ல முடியாது. எந்த ஆம்பளையாலும் என்ன பண்ண முடியாது. அவன் வேணால் சொல்லலாம் யூ ஆர் பெஸ்ட்டுன்னு வேணால் சொல்லலாம், யூ ஆர் பெட்டர் தென் அப்படின்னு வேணால் சொல்லலாம், யூ ஆர் த கிரேட் அப்படிலாம் சொல்ல முடியாது. கிரேட்னு சொன்னால் அது என்ன காரணமாக இருக்க முடியாது, உடல் ரீதியான திருப்தி அடைதலாக இருந்திருக்க முடியாது, மன ரீதியாக தான் அது இருக்க முடியும். உடல் ரீதியாக ஒரு ஆண் பெண் என்ன பண்ண முடியாது, திருப்தி. எதுவுமே பொதுவாக நம்ம வந்து உடல் ரீதியாக எல்லாத்தையுமே திருப்தி படுத்த முடியாது. ஆனால் உடல் ரீதியாக ஆண் திருப்தி அடைஞ்சிடுவான். உடல் ரீதியாக ஆண் என்ன ஆகிடுவான், திருப்தி ஆகிடுவான். அவமானம் கூட ஏற்படும் சில நேரங்களில், பயம் வந்துடும். அதனால தான் பெண்ணுக்கு நிறைய பேர் அடிமையாக இருப்பாங்க. நாமினேஷன்லாம் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான். சில பெண் அப்படி கிடையாது, தன் கணவனின் இயலாமையை வெளியே காட்ட மாட்டா, ரொம்ப உஷாராகவே வச்சுப்பா, பக்குவமாகவே வச்சுப்பா. ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த ஆம்பளை தான் நம்ம இவனை தான் வச்சுன்னு காப்பாற்றணுன்றது சமூக அக்கறையோடவும் பொறுப்போடவும் செய்யப்பட்டிருந்தால இந்த இடத்துல தாந்திரிக்குன்னு அப்படி நீங்கள் போகிற பட்சத்தில் முழு சுதந்திரம் 2 பேருக்கும் இருக்கும். அந்த பெண்கிட்ட முழு சுதந்திரம் இருக்கும். அப்போது அங்கே தான் என்ன தான் பண்ணி அவனை அந்த மாத்தாய், அதனால தான் என்ன பண்ணுறோம், அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு சரணகதி அதனால தான் என்ன பண்ணுறான், முதல்ல அந்த பொம்மையை வச்சு அந்த பொம்பளையை வச்சு என்ன செஞ்சிட்றான், பாராட்டி கீழே வந்து மேலே வரைக்கும் முழுசுமாக மந்திரங்களை சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உறவு கொள்கிறான். திருப்தி அடைதல்ன்றது எங்கே நடக்கும், எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ அதில் தாந்திரிக்கில் என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிக்கணும். எதை, உடல் ரீதியான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் கவனிக்கணும். பொதுவாக எந்த யோகம் பண்ணுறீங்க இல்லை எந்த தியானம் பண்ணுறீங்க, ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுன்னுக்கிறான்னா அங்கே கவனித்தல்னு ஒரு பண்பு இருக்கணும். அதுதான் எதுவாக இருந்தாலும் அடிப்படையான நோக்கம். தியானம் அப்படின்னா கவனித்தல்னு அர்த்தம். இன்னொரு மறைமுக பொருள், நான் இந்த வார்த்தை குறித்து தியானித்து கொண்டிருந்தேன், நான் இவரை குறித்து தியானித்து கொண்டிருந்தேன், நான் இதை குறித்து தியானித்து கொண்டிருந்தேன் கூட சொல்லலாம். அப்போ அது கற்பனையான கற்பனை இல்லை, எடுத்து வச்சுன்னு சிந்தித்தல் அல்லது யோசித்தல் அல்லது தியானித்தல். யோகத்தில் தியானம் அப்படின்றது என்னன்னு கேட்டால், இறைவனை பற்றின புரிதல் ஏற்பட்டதுனால அங்கே இறைவன் இப்படி ஒரு நாதமாக இருக்கிறாரு, இதுக்கு அவன் அனுபவத்தோடு அவன் என்ன பண்ணி நிற்பான், அதை தியானிச்சு நிற்பான். அவனுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். யோகத்தில் 7வது இடத்துல இருக்கிற தியானம். ஆனால் வெளியே எல்லாம் தியானம்னு சொல்லிக்கிற இடத்துல என்ன இருக்குது, கவனித்தல். இந்த 2 பேரும் கவனித்தல் அப்படின்ற பண்போடு 2 பேரும் என்ன பண்ணணும், சேரணும். ஆணும் பெண்ணும் அது அந்த பெண்ணும்
அல்லது நீங்கள் வேறு பொண்ணு யாரோ ஒருத்தர் எடுத்து சரிங்க தாந்திரிக்கல, ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க, மாதா ஏதோ ஒரு ஆளை தேர்ந்து வச்சுருப்பாங்க. அவங்கள கூட உறவு கொள்ளும்போது மாற்றங்கள்லாம் நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு கூட உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், சலிப்போ அல்லது போதுமென்ற நிறைவோ ஏற்படும். அது மேலாம் பண்ண முடியாது உங்களால், ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது. இப்போது சாதாரண செக்ஸுக்கும் தாந்திரிக் செக்ஸுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னா, ஒத்திசைவு 2 பேர்கிட்டையும் இருக்கும். பயம் இருக்காது, திருப்தி பற்றணுன்ற அக்கறை உணர்வு இருக்காது, திருப்தி அடையணுன்ற உணர்வு இருக்கும். திருப்தி அடையணுன்ற உணர்வு இருக்கும். திருப்தி அடைதல் எங்கே நடக்குது? புத்தர் சொல்கிறாரு, எல்லாம் உங்ககிட்ட தான். தாந்திரிக்கில் வெறும் சூன்யம் மட்டும் சொல்லிட்டு போயிடல புத்தர், தந்திராவும் கையாண்டுருக்கிறாரு, அங்கேருந்தும் அது வந்திருக்குது. அவர் சொல்கிறாரு, நீ இப்போ வந்து எப்படி திருப்தி அடைகிற அப்படின்னா, உங்ககிட்டருந்து ஏதோ ஒன்று வெளியே வருது, அதனால தான் நீ திருப்தி அடைகிற. உன்னை ஏதோ வச்சுன்னு இருந்தாக்கா தான் அது என்ன ஆகும், வெளியே வரும். வெளியே வரதுனால நீ என்ன ஆகிட்ட, திருப்தி அடைகிற. பெண்ணை பற்றி நாங்கள் அக்கறை எடுத்துக்கிறது இல்லை, பெண்ணை பற்றி நாங்கள் அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ஞானம் தேடி எங்கே போனேன்? நீ பெண்கிட்ட போனேன். யார் ஞானம் அடையணும்? நீ ஞானம் அடையணும். அவளுக்கு ஏங்க பெண்ணுக்கு ஞானம் இல்லையா? ஆனால் முதல்ல தாந்திரி கண்டுபிடிச்ச அந்த புத்தர் மதத்தில் சொல்லி வச்சிட்டானுங்க பெண்ணுக்கு ஞானம் இல்லைன்னு. அவங்க சொல்லி வச்சாங்க தாந்திரத்தில் முதல்ல நீ ஆணா பிறக்கிறதுக்கு முதல்ல நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, உன் பயிற்சியும் முயற்சியும் முதல்ல நீ ஆணாகிறதுக்காக இருக்கட்டும், அப்புறமா ஞானம் அடையலான்ட்டாங்க. ஃபஸ்ட்டு தாந்திரிக்கலாம் பெண்ணை எப்படி பண்ணி வச்சுருந்தாங்க, நீ மாதாய் சக்திக்கிட்ட இருந்து இறைவன் இடத்துல வந்தவு தான், ஆனால் உனக்கு என்ன இல்லை ஞானம் அடைகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைன்னாங்க. அதுக்காலமாக வயசான ஒரு பாட்டி, புத்தரோட பாட்டி தான் வந்து அது பிரேக் த்ரூ பண்ணாங்க. சும்மா பேசினது கதடா, நீ பார்த்த சொன்னித்து நானும் தான் பார்த்தேன், நானும் தான் நீ பேசிங்கிற, நீ வல்லவன் ஆகிட்ட ஊரெல்லாம் சுற்றி என்னென்னோ பண்ணி என்னென்னோ சொன்னுங்கிற, அதெல்லாம் இல்லை, எனக்கும் தான் அது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க பாட்டியாக சொல்கிறாங்க. இப்போ தாந்திரிக்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆணும் பெண்ணும் பொதுவாக இந்த பக்கம் இந்த புத்தர்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. உறவு கொள்ளுதல் அப்படின்னு சொன்னாவே பொதுவாக நீங்கள் உங்கள் மனவன் மனைவி கூட நீங்கள் உறவு கொள்கிறீங்க, இல்லை உங்கள் செக்ஸ் பார்ட்னர் கூட நீங்கள் உறவு கொள்கிறீங்கன்னா முதல்ல உங்கள் 2 பேருக்குள்ளே பரஸ்பரம் இருக்கணும், ஆணவம் இருக்கக்கூடாது. பெண்ணுன்ற ஆணவம் பெண்ணுக்கு இருக்கக்கூடாது, ஆணுன்ற ஆணவம் இருக்கக்கூடாது. நான் வெற்றி பெற்றுவேன்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது, நான் வெற்றி பெற்றுவேன்ற எண்ணம் பெண்ணுக்கும் இருக்கக்கூடாது. அவர் என்னாண்ட முழுசுமாக அவருக்கு திருப்தியாக நான் இருக்கணும், என்னிலிருந்து முழுசமாக அவருக்கு வாரி வழங்கணுன்ற எண்ணம் என் பொண்ணுக்கும், நான் முழுசு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாரி வழங்கணுன்ற ஆணுக்கும் இருந்ததுன்னு சொன்னால் ஒழிய அங்கே என்ன ஆகுதுன்னா பரிபூர்ணத்தன்மை ஏற்படாது. பொதுவாக கணவன் மனைவி அப்படின்னு நீங்கள் கல்யாணம் பண்ணின்னு வாழ்க்கையில் இல்லறத்தில் ஈடுபடும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவி கீழவும் கணவன் மேலேயும் தான் ஆகுது. அப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறீங்க, அப்படி தான் இந்த சமூகம் பண்ணி நம்ம இந்தியாவில் சொல்ல வரேன். அப்போது கணவன் சொல்லலாம் கேட்டு தான் என்ன பண்ணோம், மனைவி நந்துடணும். ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அது சாத்தியப்படணும். இன்னொரு காலகட்டத்தில் பெண் சொல்கிறதெல்லாம் ஆண் செய்யணுன்ற மாதிரியான கட்டம் வந்துடும். இங்கே உள்டாலாம் நடந்துன்னு இருக்கும். பொதுவாக இது இல்லற வாழ்க்கைக்குள்ளே நடந்துன்னு இருக்கிற விஷயம் வெளியே தெரியறதில்லை. இதெல்லாம் சாம்பத்தியம் அப்படின்னு ஒன்று உள்ள இருக்குது பாருங்கள், அது பேசுகிறேன் நான். தாம்பத்திய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் 40 வயசு நிறைய இடத்துல இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆன்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கூட நிறைய சுற்றுறாங்க, நிறைய இந்த செக்ஸாக வெளியே வர்றவங்க, பேசுகிறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, ஜாலியாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டிங்கெலாம் நல்லா ஜாலியாக பசங்களை கூடலாம் பேசுறது, ஆன்ட்டி லவ்வர்ஸ்னே ஒரு கூட்டமே இருக்கும். பெரும்பகுதி பையனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டிக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு செக்ஸ் முடிச்சிருப்பானுங்க. முதல்ல உடல் உறவு எங்கடா அப்படின்னு கேட்டால் பையனுங்களுக்கெல்லாம் ஆன்ட்டிங்கிட்ட தான் நடந்துருக்குது. இந்த மாதிரி இந்த சமூகத்தில் நடந்துன்னு இருக்கிற விஷயம் வெளியெல்லாம் சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம், புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஏன் இந்த தவறெல்லாம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் சீரட் பிடிக்க ஆரம்பிப்பார் ஒரு 10 வயசில், 15 வயசில், 20 வயசில், காலேஜ் போகிற வயசில். ஒரு 12 வருஷம் சீரட் பிடிச்சாருனாவே இவருக்கு ஆண்மை சரியா இருக்காது. டாமினேஷன் பண்ணினே இருக்கிறாரு. அவர் பரிபூர்ணமாக அந்த பெண்ணோட அன்பா இல்லை. அதனாலேயே அவர் என்ன ஆகிடுவார், ஒரு கட்டத்துக்கு மேலே வெளிப்படையாக பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை பெண்ணு கொடுக்கவே மாட்டார், பெண்ணும் எடுத்துக்க மாட்டா. இதனாலையும் அவங்க என்ன பண்ண முடியாது, கணவன் மனைவியோடு அவங்க திருப்தி அடையிறது இல்லை, ஜாலியாக பேசுறது, நல்லா விளையாடுறதுன்றதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த தாந்திரிக்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பொண்ணை உட்கார வச்சு உடல் முழுசுமாக பாராட்டப்படும். எந்த கணவனும் மனைவியை நிறைய பாராட்டுறது இல்லை, காதலியை பாராட்டுற அளவுக்கு மனைவியை பாராட்டுறது இல்லை. ஏன்னா ஒரு முறை ஒரு ஆண்கிட்ட ஒரு பெண் வந்துட்டாள்னா அந்த ஆண் அந்த பெண்கிட்ட அவ்வளோ தூரம் ஈர்ப்போடு இருக்கிறது இல்லை.
ஆஹா காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். எப்பறம் 2 குழந்தை போயிடுச்சுன்னா இளமை போயிடுச்சு, கல்யாணம் ஆகி காமம் பண்ணி காதலிக்கும் போது காமத்துக்கு ஒத்துணுவில் கல்யாணத்துக்கு எட்டுன்னு போகிறதில்ல நிறைய ஆண்கள். என்கிட்ட வந்த மாதிரி நீ யார்கிட்ட போனியோன்றுவான். எளிமையாக என்ன சொல்லிடுவான், என்கிட்ட வந்த மாதிரி நீ வேற அவங்ககிட்ட போனியோ. அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப பொறுப்புணர்ச்சி தேவை. இவங்க கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, பெண் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலத்தில், வெளியே போனால் வந்தால் அக்கறையாக இருந்ததுன்னா, சமூக அக்கறை இல்லை. ஜெயந்தி வந்து போட்டு வச்சுருவாங்க பெண்கள் வந்து கரெக்டு. ஏன்னா ரொம்ப விசேஷம், ஒரு பெண்ணும் வந்து தன் கற்பை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப விஷயம். ஏன்னா இந்த மாதிரி விலை பேசப்படுற, ஏன்னா தாந்திரிக்கின்ற இடம் மடாலயங்கள்லாம் என்ன செஞ்சு வச்சுருந்தா பெண்ணை விலை பேசியிருக்குது. வெளியே இருந்து காஸ்ட்லி பெண்ணெல்லாம் விலை பேசியிருந்தது, இவனுங்கெல்லாம் காசு கொடுக்குறது வினோதமான விபச்சாரமாக தான் அது நடந்துனுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் விபச்சாரத்துலேயே அது ஒரு வினோதமான விபச்சாரம் தாந்திரிக்கின்றது. ஆனால் தாந்திரிக்கின்றது ஒரு உண்மை இருக்குது. அது உண்மையிலே என்ன எப்படி இருக்கணும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்கணும். அது செக்ஸ் பார்ட்னர் வேறு. இது 10 பேருன்னு போகிறதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப் கிடையாது. செக்ஸ் பார்ட்னர்னா இன்னொருத்தர் கனவையாக இருக்கலாம், நீங்கள் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம். ஒரு ஆண் பெண் உறவுனால உங்களுக்குள்ள ஒரு அதிகபட்ச ஈடுபாடுனால நீங்கள் புதிய பெண்ணாக அது அந்த அம்மா இருக்கலாம். உங்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு பெண்ணாகவும் அவங்க இருக்கலாம். தாலி கட்டின மனைவியாக இல்லாமல் கூட இருக்கலாம். அது எனக்கு தெரியாது, அது எனக்கு விஷயம் இல்லை. ஆனால் விபச்சாரம் கிடையாது, வினோதமான ஒரு விபச்சாரம் இல்லை. அப்படி 2 பேரும் உண்மையிலேயே உறவு கொண்டா என்ன நடக்கும்னா திருப்தி அடையத்துன்னு ஒன்று நடக்கும், அவ்வளோதான். மனம் கூத்துன்னா அவன் விடுபட்டுலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறாரு, செக்ஸ் தான் ட்ரைவ் பண்ணுதுன்றார் லைஃபை. ஒரு மனுஷனுடைய லைஃபை எது ட்ரைவ் பண்ணுது. ஒருத்தன் ஹீரோயிசம் எப்போ காட்டுறான், பஸ்ஸில் எப்போ நோட் புக்கை சுற்றுறான், ட்ரெஸ் பண்ணிக்கிறான், கோட்டை இப்படி பண்ணுறது எப்போ பண்ணுறான், உள்ளம் ஆண்மை வந்துச்சுன்னா. ஒரு பொண்ணு சாதாரணமாக அந்த பொண்ணு முன்னாடி முடி உங்கள் சொல்ல விட்றா, கண்ணாடி மைய பார்க்குறா, இப்படி பார்க்குறா, புதுசாக பேச ஆரம்பிக்கிறா, எப்போ பண்ணுறா, பருவம் அடைஞ்ச பிறகு ஆசை உள்ள வந்த உடனே தான். அவன் எல்லா கதைக்கும் என்ன சொல்லணும் வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமன் தாண்டா உன்னை கடைசி வரைக்கும் ஆகுதுன்றான். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்தியன் பிலாசபர் அல்லது உண்மை யதார்த்தம் ஆன்மீகம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாம் ஒரு கட்டம் மாதிரி, அது ஒரு கட்டம் மட்டும்தான். முழுசுமாக நம்ம காமத்துக்கே நம்ம வந்து யாருமே அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் அவங்க அனுபவிக்கிறதுனால சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து விருப்பப்பட்டு அத்தைக்காரி மாமி எல்லாம் சேர்ந்து விருப்பப்பட்டு நம்ம முதல் இரவுக்குள்ளே போகும்போதே நம்மளை விசேஷம் பண்ணி தான் அனுப்புவாங்க. குளிப்பாட்டி மஞ்சள்லாம் பூசி தனியாக ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு சாந்தி முகத்துக்குன்னு எடுத்து பழம் ஏற்பாடெல்லாம் பண்ணி, இது கிட்டத்தட்ட தாந்திரிக் தான். இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லா குடும்பத்துலேயும். இது இந்த இந்தியன் ஃபேமிலி அப்படின்னா செக்ஸ் எப்படி இருக்கும், செக்ஸ் டே எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு டே சாந்தி முகூர்த்தம் ஒரு விசேஷம். அம்மா வீட்டிலேருந்து ஒரு 5 பேர் போவாங்க. அங்கே அம்மா போக மாட்டா, அம்மா அந்த பொண்ணுக்கு உறவுக்காரங்க, அதாவது வந்து அத்தை மாமி மாமா அந்த மாதிரியான உறவுங்க, அவங்களெல்லாம் அமுச்சு வச்சுருப்பாங்க. அவங்க போனோடனே மாப்பிள்ளைக்கு கோழியெல்லாம் அடிச்சு கொடுக்குறது, மறுநாள் காலையில் சடங்கு ஸ்பெஷல் இருக்கும், ஃபுட்டெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும். அசைவம்னா கோழியெல்லாம் அடிப்பாங்க, சைவமே இருந்தால் கூட பழம் பால் அது இதுன்ட்டு ஸ்பெஷல் ஆகமத்தில் சம்திங் ஸ்பெஷல் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. விசேஷம் தானே. இப்போ செக்ஸ் ஒரு விசேஷம் அப்படின்ட்டு தான். கல்யாண நாளே முகூர்த்த நாளே சாந்தி முகூர்த்தோட சம்மந்தப்பட்ட நாளாக தான் வச்சுருப்பான். முகூர்த்த நாளே எது தான், சாந்தி முகூர்த்தத்தோட சம்மந்தப்பட்டு தான் அதை செஞ்சுருப்பான். அப்போ நம்ம சமூகத்திலே அப்படி தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க. தனியாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, ஒரு இடத்துல போய் இல்லை தனியாக போயிட்டு உள்ள தானத்தை பற்றி சொல்ல, அது இங்கே அதான் வார்த்தைங்க வந்து கர்ப்பதானம்லாம் சொல்லி பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கருவுறுதலான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரோம் அப்படின்றது. திருப்தி அடைதல் அப்படின்னா ஒரு ஆணாக இருந்து ஆணோட அதிகபட்ச தேவையாக எது இருக்கும் அது அங்கே நிறைவேற்றப்படுது. தாந்திரிக்கின்றது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்திரம் உனக்கு அதிகபட்ச தேவைகள் எதுவோ அதை நிறைவேற்றுன்றான். திருப்தி அடையுது. அது ஒரு ஆணுக்கும் அல்லது ஒரு பெண்ணுக்கும் 2 பேருக்கும் தானே அதிகபட்ச தேவை. ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் தான் அதிகபட்ச தேவை. நீங்கள் பொருளாதார ரீதியாக திருப்தி அடையுது சாத்தியமே எவ்வளோ பணம் கொடுத்தாலும். சாப்பாடுன்றது ஒரு விஷயத்தில் திருப்தி அடைஞ்சிடும். ஆனால் அடுத்த வேலை பசி எடுக்கிற மாதிரியே தாந்திரிக்கும் அப்படி தான். உடல் ரீதியாக நீங்கள் என்ன தான் இன்பம் துவைத்து முடிச்சிட்டாலும் ஒரு 15 நாள் 20 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். திரும்ப உங்களுக்கு என்ன பண்ணோம், உறவு பால் வேட்கையும் ஆசையும் திரும்ப ஒன்றா தான் ஆகும், தூண்டிடும். அப்போ தாந்திரிக்கனால நீங்கள் ஞானம் அஞ்சிட முடியுமா? சாத்தியம் இல்லை. ஞானம் அடைதல்ன்றது அங்கே சாத்தியம் இல்லை. ஆனால் நிறைவடைதல் மனசுக்கு எண்ணம் ஓட்டங்களுக்கு சதா சர்வகாலமும் எண்ணம் ஓடினே இருக்குது. எதை சார்ந்து ஆனால் காமம் சார்ந்தே ஓடினு எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு ஒரு வேலை நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்க போனாலும் நான் பார்த்துனே தான் இருப்பேன். பார்த்துடா லூஸ் எனக்கு நான் வந்தது இல்லை. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்க போனாலும் நானே பண்ணியிருப்பேன்.
உன் வயசு நீ பார்த்துரு, எனக்கு நான் வந்து உசாரான போகல, நீ பார்ப்பேன் நானும் பார்த்துனே இருப்பேன், 2 பேரும் பார்த்துனேன். அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினா டெய்லி காலைனா வந்து பார்த்துனுக்கிறது, படிக்கிறதுல போகிறதுல வாரத்தில் பார்த்துனுக்கிறது. ஏன்னா முடிவுக்கும் இல்லை. கிட்ட போனால் பயம், எதில் போனால் பயம், வளவலன்னா இது கிட்ட போனால் பயம், நடுக்கம், அச்சம். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வேற இல்லை, ஆனால் ஆசைக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரே போராட்டம். ஒரு மனுஷனுக்கு இப்போ சமூகத்தில் பசங்களுக்கு என்னடா பிரச்சனை, பொண்ணுங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னா, அப்பா எந்த ஆளை கை காட்டி விடுவாரோ, அம்மா எந்த ஆளை கட்டி விடுவோம், நம்ம ஜாதியாக இருப்பானோ இருக்க மாட்டானோ, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் நமக்கு வரமோ வராதோ, நம்ம அப்பா பார்க்குற பொண்ணு கார் வாங்கி கொடுப்பாங்க, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் என்ன ஆகிடும், இவ்வளோ பிரச்சனை. சினிமாவிலேயே காதல் காமிச்சிக்கிறான் அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஞாபகம் வந்து பாட்டு பண்ணுற கேட்டிங்கன்னா அப்படி என் பொண்ணு ஒன்று கூட ஓட்டேன். ஏன்னா நீ தான் அப்படி தான்டா படம் எடுத்துனுக்கிற. அப்படி ஒரு கேள்வி அவனை கேட்கறதுக்கே முடியல இந்த சமூகத்துக்கோ அல்லது மனுஷனுங்களுக்கோ. இந்த மீடியாவிலையும் அப்படி ஒரு கேள்வி. ஏன்னா முக்கியம் கண்டம் பொண்ணாட்டி என்ன ஞாபகம் வந்துச்சு, செயல் நோடிங்க அந்த உன் பொண்ணுக்கு ஏன் வரக்கூடாது, உனக்கு ஒரு நியாயம் ஊராமட்டுக்கு ஒரு நியாயமா இல்லை. அப்போது இந்த என்னன்னா சமூக அக்கறை பொறுப்புன்னா மறைச்சு தான் இருக்குது. சாந்திரியத்தை பற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிப்படையெல்லாம் நிறைய இடத்துல பேசுறதோ கூச்சம், நம்மளே கூட பேசுறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் யோசிக்கல. என்னடான்னா 2 பிறப்புறுப்புலேருந்து கண்ணு வரைக்கும் இருக்கிற மொத்த அவங்களும் புலன்கள் அத்தனையும் என்ன ஆகும்னா நல்லா ஆற்றப்படும். உடல் உறவில் என்ன ஆகிடுதோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோலும் சேர்ந்து இன்பம் தூக்கும், தோலும் சேர்ந்து இன்பம் தூக்கும், கண்ணும் சேர்ந்து கண்ணும் கலந்து இன்பம் கொண்ட வீழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. காதலிச்சிங்கன்னா கவிதை வரும், காதலிச்சா வரும் கவிதை வரும், காதலிச்சிங்கன்னா அறிவு வரும், காதலிச்சிங்கன்னா என்ன வரும் அறிவு வரும், காதலிச்சிங்கன்னா கவிதை வரும், காதலிச்சிங்கன்னா அறிவு வரும், காதலிச்சிங்கன்னா நல்ல பண்புகள்லாம் வளரும். என்னங்க காதல். அதனால தான் அந்த தாந்திரிக்கு வந்து விசேஷம். காமம் ஒரு விசேஷமான ஒரு கருவி நம்மக்கிட்ட இருக்கிறது. காதலிக்கிறதுனால அறிவு மேம்படுது. காதலிக்கிறதுனால ஒரு எப்போ எப்படி அப்படின்றதெல்லாம் யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா? நல்லது பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. எது நல்லதுன்னு சொன்னான்னா ஒழுக்கமாறுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஒழுக்கமானு சொன்னான்னா இல்லை, ஒழுக்கமாறுன்னு யாரை போய் கேட்டாலும் சொல்கிறான். எதுங்க ஒழுக்கம்? மலம் கழிக்கிறது ஒழுக்கம் இல்லையா? ஒழுக்கம் இல்லையா சொன்னானா? எந்த வேதத்தில் தான் பைபிள் எதனா போட்டு பைபிளை மட்டும் தான் சொல்லி நான் மோசஸ் ஸ்டிக் ஒன்று எத்தனை போவார் நோண்டிட்டு போயிட்டு வருவார்ட்டு, மற்ற இடத்துலலாம் நான் படிக்கல. முகமது நபி தான் எல்லாத்தெல்லாம் சொல்லி உட்காந்து மூத்திரம் பேய் நின்று போய் அவர் தான் சொல்கிறாரு, ஒரு பெண் இன்னொரு ஆணை கூட திருமணம் பண்ணிக்கலாம், இன்னொரு ஆணனை கூட வாழலாம், 3 மாதம் தீட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாள்னா அவள் சுத்தமாயிட்டா பரிபூர்ணமாயிட்டான்னு நபி சொல்கிறார். இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார். தூய்மை எப்போ அடைகிறான்னா 3 முறை அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டு தூரம் அல்லது தூய்மை வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த பெண் ஆயிடலாம், சுத்தமாக ஆயிடுறா அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ தூரம் யோசிச்சுக்கிறார். அப்போது இங்கே இருக்குது அந்த மாதிரி இப்படியா இந்த போன கையோடு இந்த பக்கம் போனால் என்ன அவங்க நிறைய நோய்கள்லாம் வரும். நீங்கள் பாட்டுன்னு ஆந்திரா சொல்லி தராங்கிட்ட எங்கன்னா போயிட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? என்ன வரும்? எதனா வாங்கின்னு வரணும். பல்லாக்கு வாங்க போனேன், நம்ம வேறணும் ஊர்வலம் போக பாதியிலே திரும்பி வந்தேன் அப்படின்ட்டு தனிமரமாக வேறு எதனா வாங்கிட்டு வந்துடுவீங்க. அல்மா இவ்வளோ தம் போச்சுடா நோலக்கண்ணா எஸ்எஸ்டி எல்எஸ்டி என்னென்னோ பேருங்களாங்குது. அதுக்கு எஸ்டிடியா வேறு ஹெச்ஐவிலாம் அப்புறம் அதெல்லாம் காஸ்ட்லி. நாங்கள் அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வாங்க மாட்டோம், வாங்க எத்தோடனே காஸ்ட்லி வாங்க முடியாது, கம்மியாக தான் வாங்கிட்டு வருவோம். புண்ணு பூச்சின்னு புறாலு ராய்க்கெல்லாம் வராலுன்னு ஆகிடும். அப்போ பார்த்துணும் நீங்கள் பாட்டு தாந்துடும். ஏன்னா மயக்கம் இங்கே கடவுள் தெரிஞ்சினுன்ற மயக்கத்தில் காமமும் வர கிடைக்குதுன்னு அங்கே போனோன்னா கடவுள் தெரிஞ்சினா தாந்திரிக் பண்ணி நான் கடவுள் புரிஞ்சினேன்னு யாருன்னா சொன்னாங்களா இந்த ஞானியன்னா? நான் வந்து ஆனால் ஆண் பெண்ணோட உணர்வு இருந்துக்கிறாரு. தாந்திரிக்கில் ஃபஸ்ட் ஆள் திருவள்ளுவர் தான். தாந்திரிக்கில் வெற்றி பெற்ற ஒரு மனிதன் யார்? திருவள்ளுவர் மட்டும்தான். உங்களுக்கு இந்த ரகசியத்தையும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய உறவுகள்லாம் அப்படி தான். அதனால தான் அவர் வீடு பேருக்கு என்ன சொல்லி வச்சுருக்காருன்னா கடைசியாக பெண்ணின் பற்றியே சொல்லின்னு போவார். கடைசியாக வைக்கல, அது கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கான சரியான வழி அங்கே தான் இருக்குதுன்றாரு. முதல்ல கடவுளை சொன்னவர் கடைசியாக வீடு பேர் அங்கே அதில் சொல்லலைன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறான். ஏன்னா தாந்திரிக்கில் அவர் தான் கேட்டிக்காரு. ஃபஸ்ட்டு தாந்திரா ஞானி
அப்படின்னு சொன்னால் தாந்திரத்தின் மூலமாக இறைவனை புரிந்து கொண்ட ஒரே மனிதர் வள்ளுவர் மட்டும்தான். ஏன்னா நேர்மைத்தன்மை அங்கே அவசியம், பெண்மையை மதித்தொழுகுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அவர் தான் சொல்கிறாரு. இங்கெல்லாம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் போய் என்ன வரவின் மகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதில் பெண்கள் அப்படிலாம் சொல்லுவார், பொருள் பெண்டீர் அப்படிலாம் சொல்லுவார். பொருள் பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறியில் ஏதில் பிணம் தழுவிற்று. ஒரு பணத்தை போய் நீ கட்டி பிடிச்சி தழுவுறதுக்கும் பணம் கொடுத்துட்டு போகிறதுக்கும்னா இல்லை, ஒரு வித்தியாசமும் இல்லை. எவ்வளோ தூரம் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் மனம் காக்கும் பாப்பு மாசா. நீ பொம்பளையை பூட்டியெல்லாம் வச்சுன்னு அதெல்லாம் சொல்லுது. அவன் மனசுக்குள்ளே என்ன தப்பு நடந்தது என்னடா பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கேட்டார். நீ போய் அப்படிலாம் கிடையாதுன்றார். யார் உள்ளே தும்பி நினப்பில் கூட என்னோட தான் இருக்கணும் அப்படின்றார். தாந்திரிக்குன்னா ஆளுங்களை ஆம்பளை பொம்பளையும் அடிக்கடி மாறின்னு இருக்கிறது இல்லை. ஒரு ஆணும் ஒரு பொம்பளையும் முழுசுமாக என்னத்தான் இந்த உடம்புலேருந்து என்னென்னலாம் இருக்குதுன்றதெல்லாம் பார்த்தோன்னா அப்போ ஜஸ்ட் அலோவ் பண்ணோம். யாரா அந்த ஆணும் அந்த பெண்ணும் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளவும் எந்த விதத்துலையும் கூச்ச நாச்சம் இல்லாமல் இருக்கணும். இருக்கிறோமா? இருக்கிறீங்களா? எனக்கு தெரியாதுங்க, நான் இருக்கிறேன். என் மனைவி அப்படி தான் எனக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா என் அனுபவம் என் மனைவிக்கு வரும். நான் தியானம் பண்ணி எனக்கு நெற்றிக்கரெலாம் வரும், அவன் ஒன்றுமே செய்யறதில்லை, ஆனால் அவளுக்கு வந்துடும். எனக்கு எதனா ஆச்சுன்னா அவனுக்கு முன்னாடி அவள் சொல்லணும்ப்பா எனக்கு இது மாதிரி பண்ணுது. நம்ம யார்கிட்ட சொல்கிறது, நமக்கு கஷ்டப்பட்டு நிற்போம். ஆனால் அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு இது மாதிரி எனக்கு இது ஒரே ஊரில் எத்தனை இருக்குது. நம்ம விசேஷம் நினச்சி நிற்போம், அவங்களுக்கு என்ன இல்லை விசேஷம் இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உடல்கூறு அமைப்புகளில் என்ன ஆகுதுலான்னு கேட்டிங்கன்னா பரஸ்பரம் ரெண்டு பேருக்குள்ள அது மாறுது. குருவை தொடுறது, காலில் ஓடுறது, இது கூட தாந்திரிக் தான். நீங்கள் செக்ஸ் வச்சினா தான் உடலுறவு கொண்டாதான் வந்து உங்களை கூட பரஸ்பரம் வருதுன்றது கிடையாது. பார்வையில் கூட என்ன நடக்குது, அந்த மாதிரியான பரிமாற்றங்கள் நடக்குது. அப்போ தாந்திரிக்குன்னா காமம் சார்ந்தது மட்டும் கிடையாது. ஒரு குருவை பார்க்கறதுனால கூட நீங்கள் ஒரு நண்பரை கூட பழகினே வாங்கலேன், அந்த நண்பரோட மேனரிசம்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும், வந்துடும். அங்கேருந்து உங்களுக்குள்ள சில விஷயங்கள்லாம் ஒட்டிக்கும். நீங்கள் எப்பவுமே சீ சொல்லாது. ஆனால் அவர் வேற கொண்டு ஒருத்தர் கூட சொன்னீங்கன்னா சீ அனாசுங்களா என்ன அது புதுசாக இருக்குது, ஏன் எதாவது திடீர்னு சீச்சின்னுக்கிறேன்னு பார்த்தா கூடுவார். அங்கே போய் ஓட்டுன்னு வந்துடுச்சு. ஆச்சே அட போயா அப்படின்னா எல்லாத்துக்கும் அட போயா, அவள் எவ்வளோ எல்லாத்தையும் துச்சமாக எடுத்துக்கிறாப்பா சீ அப்படின்னு சாதாரணமாக விட்டு போயின்னுக்கிறேன் இப்போ அப்படின்னு சாதாரணமான அது மாதிரி உங்களுக்கு வந்துடும். யாரை கூட நீங்கள் பழங்கி அட்ராக்டிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள் மனசுக்கு அது ஈடுபாடு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடுவேன் உள்ள அது மாதிரியே வந்துடும். சாதாரணமாக பார்த்து பேசி பழகினாவே வருதுடான்னா உறவு கொண்டாடினா ஆகும். அப்போது அந்த இது அதிகமாக தானே ஆகும். அதை தான் சொல்கிறாங்க. அப்போது தாந்திரிக்கில் ஒருத்தர் பெற்ற வெற்றி, பெண் மட்டும் பெற்ற வெற்றி ஆணுக்கும், ஆண் மட்டும் பெற்ற வெற்றி பெண்ணுக்கும் வந்துடும். இது பரிசமாக குத்துனே இருக்க முடியுமா? நீங்கள் கூப்பிட்டு வச்சுன்னு வரவங்களுக்குலாம் உறவு கொண்டு எல்லாருக்கும் குத்துற முடியுமா? வாரி நான் சாத்தியம் இல்லைங்க. வரவங்களாம் அப்படி ஒன்றும் உறவு கொள்ள முடியாது. அது என்னவா தான் ஆகிடும். ஈவன் ஆண் பண்ணுறாரு, பொன் பண்ணியிருந்தது ஆண் பண்ணுறாரு, வரவங்களுக்கெல்லாம் கட்டி பிடிச்சின்னு எல்லாரும் கூட உடலுறவு கொண்டுக்கிறாரு, எல்லாருக்கும் போகுமா அது? இவர் இன்னும் எல்லாரும் கூட அதே மாதிரி உறவு கொள்வாரா? சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும், உங்களுக்கு கற்பனையில் இருக்கிற வரைக்கும் போனால் அது சாத்தியம். எப்போ நமக்கு முன்னாடி தவிர வேறு யாரும் கிடையாது, ஆனால் முன்னாடி கிடைப்பாங்களான்னு ஏங்கிங்கிற ஒரு ஆம்பளைக்கு எப்பா இது ஒரு ரூட்ரா அப்படின்னா ஏக்கத்தினால அது கிடைக்கலாம். பரஸ்பரம் அன்பு உண்மையிலே ட்ரூவாக இருக்கணும்ல. நீ சொல்லுவியா நான் சொல்லுவியா, அவன் சொல்லட்டும் நான் சொல்ல மாட்டேன் போது என்ன இல்லை, அது பேர் உண்மை கிடையாது. தோணுச்சு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதான் உண்மை. தோணுச்சு சொல்ல மறுக்கிறீங்க. ஏன்னா தோணுனா சொல்ல முடியாத அளவுக்கு இந்த சமூகம் பின்னிட்டுக்கிறான். தோணுது தான் சொல்லணும் தான், அவரே தப்பாக நினச்சிட்டு வரோன்ற பயம். இதெல்லாம் வெளிநாட்டில் தான் சாத்தியமாகுது. ஐ வாண்ட் டு ஃபக் யூ பாட்டு எழுதுறான். எப்படி எழுதுறான் பாட்டு? ஐ வாண்ட் டு ஃபக் யூன்னு பாட்டு எழுதுறான். நம்மளை அப்படி எழுதுவானா? பார்த்துன்னு தான் இருப்பார் இவர், வேற என்ன பண்ணிருப்பார் இவர்? பாவை எடுத்துட்டு வேற எடுத்து போட்டு பாருங்க, போடவே முடியாது உங்களால். அப்படி ஒரு பாட்டை எழுத முடியுமா உன்னால்? முடியாது. ஏன்னா எழுதுனா உன்னை புறந்தள்ளுறான், சமூகத்துக்கு மோசமான கவிஞன்டா வந்துட்டு. ஆனாலும் அதையும் மீறி பாட்டுங்கள்லாம் எழுதிடுறான். மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அன்பே, மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற. மாங்கனிகள் தொட்டில் தூங்குதான்.
அது எப்போவா? வாழையிலை நீர் தெளித்து போடடி என் கண்ணே, நாதஸ்வரம் ஊதும் வரை நெஞ்சில் மோதும் மோதும் புதிய அனுபவம், ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கண்ணும், ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் அப்படின்லாம் ஒரு பாட்டு எழுதிக்கிறான். நிறைய பாட்டுங்க அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க. உறவுக்கு என்றும் 2 பக்கம், அதில் உன்னிடம் சொல்வதில் என்ன வெட்கம். யாருக்கு புரியும்? எல்லாருக்கும் எல்லாம் புரியாது. எல்லாரும் அப்படி அனுபவிக்கிறாங்களா? இல்லை. கணவன் என்னவோ அவரால் என்ன முடியுமோ அதுதான் அந்த அம்மா. இந்த அம்மா எங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஏதோ கற்றுனோ இல்லை படிச்சுட்டோ வந்து பண்ணாங்கன்னா கூட நீ எங்கே போயிட்டு பயம். அப்படி ஒரு கேள்வி. என்ன எப்படி ஆகிட்டே, வெறி ஆகிட்டே. எந்த பெண்ணுக்கும் இங்கே சுதந்திரம் கிடையாது. ஒன்று பாட்டுக்குள்ளே இங்கிலாந்தின் பெண்களும் இந்தியாவில் ஆண்களும் ஆசையே அடங்காத ஆட்கள். அப்போ தான் நமக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம வீட்டில் பொம்பளைங்கெல்லாம் அந்த மாதிரி வெறியா இல்லைன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். எல்லாருக்குமே ஆசையும் தேவையும் எல்லாருக்குமே இருக்குது. தூண்டப்படவும் சுதந்திரமும் கொடுக்காத வரைக்கும் என்ன பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்க முடியாது. அப்படி புரிஞ்சுக்க முடியாத போது நீ அங்கேருந்து அனுபவிச்சுக்க முடியும்? யாரு? நீ தான் அதுக்கு காரணம். நானே எனக்கு சிறையானி நார்மலாக சமையல் இப்போனா அந்த கேப்டன் டிவியில் நைட்டில் பார்க்கறதுக்கு சமையல் மந்திரன் ஆகிட்டான். ஏன்டா நாங்கள் காமன் தான் சொல்லி கொடுத்துருவோம். முதல்ல ஏதோ போட்டுருந்தான் காமலிலேயோ இன்னொன்று சொல்லி வச்சுருந்தான். காமராசே வந்து பேசின்னு இருப்பார். இப்போ யாரெல்லாம் கூட பேசிக்கிறாங்க. ஆனால் சமையல் மந்திரம்னு சொல்லிட்டு அந்த அக்கா பேசின்னு இருப்பாங்க. எனக்கு இதுவாகிடுச்சு, எனக்கு அதுவாகிடுச்சு, நான் கை வேலை செய்கிறேன், கால் வேலை செய்கிறேன். இதுதான் அந்த கதை ஃபுல்லாக ஓடின்னு இருக்கும். போர் அடிக்கல? ஏன் அடிக்காமல் ஒன்றும் பார்த்துனுங்கிறான்? ஏன்? உண்மையிலேயே மனிதர்கள் என்ன செஞ்சுன்னு இல்லை, உண்மையான உறவு பாராட்டல, கொல்லலை. அப்படி மனப்பூர்வமாக ஒரு மனிதன் கூட ஒரு மனிதன் என்ன பண்ணல, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அப்படி பேசலை. நித்யானந்தாவுக்கு ஒரு அம்மா கடிதம் எழுதியிருக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் ஆகிட்ட பிறகு சாரு நிவேதா சார்பா யாரெல்லாம் வேணா அவங்க சொல்கிறாங்க, என் கணவன் என் இடத்துல இல்லாத கிடைக்காத ஒரு சுகத்தை நான் பரிமாறிக்க முடியாது. அவங்க அண்ணன் பொண்ணுக்கிட்ட அவர் பரிமாறிக்க முடிஞ்சது. ஆனால் எனக்கு அப்படி ஒரு சுதந்திரத்தை தராத ஒரு மனிதன் கூட தான் நான் வாழ்ந்துனுக்கிறேன். ஆனால் அவர் ஒரு ஆனாந்து என்ன பண்ணுறாராம், தகாத உறவெல்லாம் கூட வச்சுக்கிறாருன்றாங்க அவங்க அந்த அம்மா அதில் அட்டலை. ஆனால் எனக்கு என்ன இல்லை, ஒரு பெண்ணும் சொல்கிறான், நான் என் கணவரை குழந்தையா பார்க்குறேன்ட்டு. எந்த பெண்கிட்ட போய் நல்லா பரிபூர்ணமாக ரொம்ப பார்த்தீங்கன்னா, நீ ஒரு பாவம் அட்டு பீஸு குழந்தை தான். நீ அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு குழந்தைய வச்சுன்னு காப்பாற்றிக்கிறேங்க. ஒன்றும் தெரியாத சின்ன பையன் குழந்தை என்ன பண்ண முடியும்? நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறது? குளிச்சுட்டு நான் விரும்புகிறவோட வேணும்னே நடக்கிறேங்க. அந்த புரிஞ்சிக்க மாட்டேறான், டிவி பார்த்துக்கிறேன், என்னத்தை செய்யுது நான் இல்லை. கொஞ்சம் ஊக்கு போட்டு விடும் கூட சொன்ன, கம்முன்னு போட்டு விட்டு போயிட்டாங்க லூஸு இல்லை. வேதனை ஒரு பக்கம். ஏன்னா இவருக்கு வந்து என்னாச்சு, சலிச்சிச்சு. ஆனால் அந்த பெண் புரிஞ்சுக்கணும், ஆணுக்கு அப்படி தான், ஆணு அப்படி தான். ஏன் அப்படி ஆகிட்டான் அப்படின்னு கேட்டால், அவங்ககிட்ட உண்மை இல்லை. என்ன இல்லை? அவங்ககிட்ட உண்மை இல்லை. பணம் சம்பாதிக்கணும், பணம் 10 பேருக்கு பெரிய ஆள் ஆகணும்னு தான் சொல்லி கொடுத்துறாங்க அவனுக்கு. உன் மனைவியோடு நீ சந்தோஷமாக இருக்கணும், உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக இருக்கணும், அவன் சொல்லி கொடுத்தான். எந்த குருக்கிட்ட என்ன பண்ணா சொல்லி கொடுக்குறான், இல்லை மாஸ்டர் கிட்ட போனால் நீங்கள் எங்கன்னா போய் ஏதோ ஒரு கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க, அவசர அவசரமாக பணக்காரனா ஊற்றி அப்படின்னு சொல்லிக்கிறான். என்ன சொல்லி கொடுத்துங்கிறான்? உத்தியோகம் புருஷ லட்சணம். உத்தியோகம்னா என்னன்னு தெரியாமல் பேசிக்கிறான். உத்வேகம் உள்ள இருக்கணும். ஆணுக்கு எப்பவுமே என்ன இருக்கணும்? உடைமை. அதான் வள்ளுவர் சொல்லுவார், உடைமைன்னா அது ஊக்க உடைமைடா, வேற உடைமை. ஆர்வப்படுதல் தான்டா ஒரு ஆணுக்கு அழகு. அதனால தான் அவர் ஃபஸ்ட்டு தாந்திரிக்க. அவர் தான் கடைசி தாந்திரிக்காகவும் இருப்பார். ஏன்னா நம்ம தாந்திரிகத்தை கையெழுக்காதனால சொல்ல வரேன். ஏன்னா தாந்திரிக் கையில் எடுக்கும்போது என்ன இல்லைன்னா, பிரத்தியார் வரும்போது ஜோடியாக தான் வரணும். அங்கே வரும்போது தாந்திரிக் கிளாஸ் நடத்தா எப்படி வரணும்? ஜோடியாகவே வரணும். ஆனால் நிறைய தாந்திரிக் கிளாஸுங்களை ஜோடியாக போகிறது இல்லை. நைட்டில் தான் நடக்குது, பௌர்ணமியில் தான் நடக்குது, அமாவாசையில் தான் நடக்குது, தனியாக தான் நடக்குது. வெளிநாட்டிலேருந்து 4 பொம்பளையில் வர கூட்டு வந்து வச்சுக்கிறான். அதுக்கு வெளிநாட்டு பொம்பளைங்க தான் வர உடன்பட்டு வராங்க. ஏன்னா லோக்கல் பொம்பளையாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாயிடும்ல, அவங்களுக்கு வாழ்றது போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிடும்ல, அதனால் வந்துடுறாங்க. இவனும் வந்து அது மாதிரி போனால் நீ எதனா ஆட முடியா? உனக்குள்ள ஒரு வேட்கையை தான் நீ தீர்த்துன்னு வருவே தவிர கடவுளை புரிஞ்சுன்னு வருவே.
கடவுளை புரிஞ்சுன்னு வருவா. அந்த மாதிரி தாந்திரிக் பண்ணுறதுனால அப்போது தாந்திரிக் ஃபெயிலியர் ஆகிடுது எங்கே அங்கே. ஆனால் நிஜமாக நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியுமாவோ அல்லது நீங்கள் செக்ஸ் பார்ட்னருக்குள்ளவோ ஃபஸ்ட்லேருந்து இனிஷியேஷன்லேருந்து தொடர்லேருந்து எல்லாத்துலேயும் ஜஸ்ட் அலோவ் பண்ணினே வந்தீங்கன்னா ஒன்றுமா எல்லாத்துக்குமே எதுவுமே உங்களுக்குள்ள தடையே இருக்கக்கூடாது. கூச்ச உணர்வு உங்கள் 2 பேருக்குள்ளுமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகணும். பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் கூச்ச உணர்வு இருக்கும், அதை கிராஸ் பண்ணுறதுக்கு நீ போகணும். பெண்ணுக்கு எது வரைக்கும் கூச்ச உணர்வு இருக்கும், கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் அவுத்து நிலையில் கூட கை இப்படி வச்சு நிற்பா. அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும், பார்க்கணும், அதெல்லாம் கூட ரசிக்கணும், அதுக்கு மேலெல்லாம் கூட நாட்டம் வச்சுக்கணும். ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக இருக்கும்போது ஒரு ஆண் கரெக்டாக ஆணாவே நடந்துனுங்கிறானா, சும்மா ஏதாச்சும் ஒரு படம் போனான் ஒரு படம் வந்து வச்சோன்னே அவன் கட்டி பிடிக்கிறாங்க, அது பண்ணுறான், ஏதோ ஒன்று பேசுகிறா, உடனே எழுந்து கிளம்பினே போயினே இருக்கிறான். ஏய் ப்ளீஸ் பாடுறா இருறான்னு கூப்பிட்றான். அப்போ சட்டை பண்ணவே இல்லை, மழையில் நனைதில்லை போவாத. ஸ்வீட் பிப்ரவரியோ நோவோ படம், ஸ்வீட் நவம்பர் நோவோ படம், ஸ்வீட்டி நவம்பர் படம். ஆமாம் அவன் கூப்பிட்டு கூட வேலைக்கால. சின்ன விஷயம் கூட ஒரு ஆண்மையை வந்து ஆண்மை இல்லாமல் ஆக்கிடும். ஒரு சின்ன சொல் கூட ஒரு ஆண்மையை. ஆண் ரொம்ப மென்மையான செக்ஸில் ஆண் ரொம்ப மென்மையான. பெண்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன், பெண்ணுக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு ஆணை கையாளுறது அப்படின்னா பெண் மென்மையானவன் கிடையாது காமத்தில். ஆண் தான் ரொம்ப மென்மையானவன், அனிச்ச மலரை விட, அல்லது ரொம்பவும் நுட்பமானவன் யார் ஆண். ஒரு சின்ன வார்த்தை கூட சகிக்க முடியாது, அவன் ஆணை ஆட மாட்டான். அவன் ஆணா ஒருத்த அவ்வளோ விசேஷம், அவன் ஆண்மை அவ்வளோ விசேஷம். அவன் ஆணா மலருத்து ஒரு பெரிய விசேஷம். பெண் ஈஸியாக மலர்ந்துடலாம், ஆனால் மலருத்து விசேஷம். உங்களுக்கு மலரை சூட சொன்னதே அதுதான். ஒரு பெண்ணுக்கு ஏன் மலரை சூட சொல்லிக்கிறான் அப்படின்னு கேட்டால், எப்படி மலர்ந்த மலர் உடனே கருகிடுமோ அப்படி ஆண் உடனே கருகிடுவான், உசாராக வச்சுக்கோ அப்படின்னு சிம்பாலிக்காக பொம்பளைக்கு சொல்லி கொடுத்துக்கிறான். ஆனால் எப்படி பயன்படுத்திக்கணும், ரொம்ப நுட்பமானவன் ஆண். எப்படி ரொம்ப சின்ன உச்சி கூட அவனுக்கு வந்து அவன் ஆண்மை இல்லாமல் ஆகிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிடும். அதனால தான் 2வது கணவனை வச்சுன்னு இருக்கிற ஒரு மனைவி இல்லை ரெண்டு ஒரு பெண்ணுக்கிட்ட 2 ஆண் வாழ்றது சாத்தியம் இல்லை. அது ஒரு ஆண் ஆணாக இருக்க மாட்டான், ஆண்மை இல்லாமல் தான் இருப்பான். 2 பேருமே ஆண்மை இல்லாமல் இருக்கலாம். அவன் 3வது ஒரு ஆளை தேடி ஆகணும், ஏன்னா அது சாத்தியம் இல்லை, ஒத்துக்க மாட்டான். ஆனால் பெண் பாருங்கள் அப்படி இல்லை, 2வது பொண்டாட்டியாக இருப்பாள். 2வது பொண்டாட்டியாக ஒரு பொண்ணால் இருக்க முடியும், 2வது புருஷனை ஒரு ஆம்பளையால் ரொம்ப கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க. கற்பனையெல்லாம் ஏன்டா சொல்லி கொடுத்துக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆணோட மென்மையெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான் இந்த சமூகத்தில் இதை சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அவ்வளோ தூரம் யோசிச்சவங்கள இருந்து தான் இது வந்திருக்குது. இப்போ நான் பகிரங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற பேரில் இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கும்போது நீங்கள் பாட்டு தாந்திரிக்கு சந்தோஷமாக இருந்தா என்ன செய்ய. நாடகமானது இந்த உலகம். இந்த உலகம் என்ன தன்மையில் இருக்குது, நாடகத்தன்மையில் தான் இருக்குது. நடிக்க தான் ஒருத்தரும் கற்றுனுங்கிறான், நடிப்பில் தான் ஒருத்தரும் நல்லவன், நிஜத்தில் நல்லவன் ஒருத்தன் இல்லவே இல்லை. நாடக பாவம் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நீங்களும் என்ன தான் செஞ்சாகணும்ப்பா, நடித்து தான் ஆகணும். நீங்கள் பாட்டு நீங்கள் நேர்மையாக இருக்கிறன்ற பேரில் அதோ அந்த ஆள் அழகாகிறான்னு ஒரு ஆம்பளை கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போச்சு. நீங்கள் வச்சுக்கிற ஆம்பளை கிடையாது. ஒரு வார்த்தைக்கே அந்த ஆள் ஆம்பளை அமைக்கலாம். நீங்கள் ஒரே வார்த்தை என்ன சொல்லணும், அவருக்கு முன்னாடியே சூப்பருங்க அவன் அப்படின்ட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஒன்றும் பண்ணியிருக்க வேணாம், அதுக்கே ஒரு ஆம்பளை இல்லாமல் ஆகிடுவார். புஷ்குன்னு பீஸ் பண்ண பல்பாரு, ஏற்கனவே அவன் பீஸ் பண்ண மாதிரி தான். இந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் கேட்டால் என்ன ஆகிடுவார் அவரு. அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண, சூப்பருங்க உங்களோட. அவர் ஒன்றும் பார்க்கறதுக்கு ஒன்றா ஜெயண்டியாக இருக்கலாம், ஜிம்முக்கு போன மாதிரி எல்லாம் பாடியெல்லாம் வச்சோன்னா உங்களை மாதிரி வருமா இல்லை. சும்மானா இந்த நாய்கிட்ட சொல்லிங்களோ நீங்கள் அடிக்கடி, இல்லைன்னா உதவாத போயிடுவாது. ஆமாங்க, பெண் வந்து சர்வைவல் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கெட்டிக்காரி. அவங்க ஒரு லெக்சரர் சொல்லியிருந்தாங்க அழகாக, எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்க, வேற வழி இல்லை. ஏன்னா நான் ஒரு பெண்ணோட எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, என் குழந்தையெல்லாம் இது நாளைக்கு கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் அமையலாம். என் பொண்ணு கூட இது பார்க்கலாம் தானே. நான் என்ன தான் யூடியூப்பில் போட்டு 18+ போட்டு வச்சுக்கிறேன்னு வச்சுக்குவோம். சும்மா நான் போலியா ஒரு ஐடியில் பார்த்துக்கலாம் தானே. நிச்சயமாக இது 18+ தான் போட போகிறேன் நான். அது மீது மற்றவங்களாம் குழந்தைங்களாம் பார்த்தா டென்ஷன் ஆகிடும்ல, என்னன்னு புரியாது அதுங்களுக்கு. இல்லை புரியாத குழந்தைங்க பார்த்தா என்ன ஆகும், ஓ இதெல்லாம் இதுவாகிடுமேன்ட்டு. கீழேருந்து ஒவ்வொரு உறுப்புலேருந்தும் ஒவ்வொரு உறுப்பு வழியாகும். தோல் அனுபவிக்குது சொன்னேன், கண் அனுபவிக்குது என்ன, காது, ஆமாங்க, முனுகல் சத்தம், அந்த கொலுசு சத்தம். அதுக்கு தான் பொம்பளைங்களுக்கு கொலுசெல்லாம் போட்டு வச்சுக்கிறான். கொலுசு போட்டு நடக்கும்போதே நீங்கள் கிக் ஆகும் அந்த ஆணுக்கு. நீ நந்துனே இருக்கும்போது ஆண் நாயினே இருப்பான். செல் 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 என்னும் செல்லங்கையொல்லி இல்லை ஐயா மெல்ல நடமே நீ என்ன ஆகும் பார்க்க வேணாம், சத்தமே போதும். அந்த கொலுசை போட்டு நடக்க வச்சுக்கிறான் பொம்பளையே வீட்டில்.
வந்துனே இருக்கும்போது அந்த ஆணுக்கு என்ன ஆயினே இருக்கும். அப்போ தான் அவர் அந்த சுவாரஸ்யமாக இருந்துன்னு இருப்பார். இல்லை என்ன ஆகிடுவார் அவர், ஏற்கனவே பீஸ் பண்ண பல்ப்பு சொல்லிட்டேன்னா எல்லா வேலையும் யாருக்கு தான், எதுக்காக பண்ணி வச்சுக்கிறாங்க? ஆணுக்கு தந்திரம் அத்தனை யாருக்காக தான்? பெண்ணுக்காக இல்லை, ஆணுக்காக தான். ஆணை வச்சுக்கிறதுக்காக தான் தந்திரம். தந்திரம் என்ன செய்யுது? ஆணை ஆணாக்கி இன்பம் தூக்க வைக்கிறதுக்கு தான் தந்திரம். அப்போ என்ன பண்ணா, கொலுசு போட்டு நீ நந்தினா அவனுக்கு என்ன ஆகும்? ஒரு கிக்கு வாசனை, மூக்குக்கு மலர்லாம் சூடி வச்சுன்னு, நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு வாசனையாக ஒன்று இருக்கிறேன், நான் ஒன்று இருக்கிறேன்ப்பா, நீ ஆம்பளையாக இருக்கிறேன், நான் பொம்பளையாக இருக்கிறேன், நீ ஆணானதும் நான் பெண்ணானதும் ஏக்கு தூஜே ஏக்கு தூஜே ஏக்கு தூஜே ஏக்கு தூஜே ஏக்கு தூஜே கேலியே சோலி கே பீச்சே கியாகே அப்படின்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதை கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு சொல்லணுமா? சொல்லணுமாங்க? ஸ்பெஷலாக 6 வோல்ட் கிட்டத்தட்ட அதுலேருந்து வெளிப்படுது ஒரு கிஸ்ஸில். சிங்கிள் கிஸ்கே லவ்வா இல்லை அப்படின்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ விஷயம் உள்ளுக்குள்ள, இவ்வளோ விஷயம் புலன்கள் நிமித்தமாக ஒரு பெண் தரா, கடவுளும் அதை தராரு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பெண் எப்படி உங்களை சூட்சமமாக இந்த சமூகத்திலேருந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, ஆணை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ சந்தர்ப்பங்களை ஒரு பெண் உருவாக்கி தரணுமோ தராங்களோ, இத்தனையும் கடவுள் வெளியே பண்ணி வச்சுக்குது. பார்க்கறதுக்கு தான் அது சூன்யமாக இருக்குது. நீ பொருள் மயக்கம் கொள்ளாத போது எப்போது நீ ஆம்பளை ஆகிறியோ அப்போ தான் அந்த சூன்யத்தை நீ பார்க்க முடியும். அதே மாதிரி நீ பொருள் மயக்கம் பண்ணி அவனை மயக்க வேண்டிய வேலையை விட்டுட்டியோ, அவனே கடவுள் என்ன பண்ணுவான்? அதனால தான் பெண் இயல்பிலேயே ஞானத்தோடு இருக்கிறான்னு சொல்லுவான் ஓசோ. அவனா பெண்ணுக்கு ஞானம் எல்லாம் சொல்லாத. ஒரு புடவை 2 நாள் கட்ட மாட்டாங்க ஒரு பொம்பளை. ஒரு புடவை இன்னும் தான் பிச்சை காரிச்சியாக இருக்கட்டும், என்ன செய்ய மாட்டா அதனால கட்ட முடியாது. யாரோன்னா வாங்கி கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? இன்னொரு புடவை 2 புடவை மாதிரினா சாயனா பூசி போட்டுப்பா. 3வது ஒரு புடவை மாதிரினாலும் காமிச்சிப்பா. முடியாது. தன்னை சார்ந்து சிந்திப்பா. நல்லா உள்ள ஜாக்கெட் போட்டுனுப்பா. ஆனால் திரும்பவும் அந்த மேலே அந்த முடிப்பா. பின்னாடி கொஞ்சம் மேடு இருந்தானா அதையும் கூட எடுத்து இருப்பா. யாரோ நம்மளை பார்க்குறாங்கன்ற உணர்வு அவளுக்கு இயல்பாகவே அவளுக்கு இருக்கும். ஞானத்தோடவே பெண்ணவே இயல்பாகவே ஞானத்தோடவே இருப்பாள். இப்போ இந்த ஆணை மயக்கிறது பெண்ணை மயக்கிறதுன்றதெல்லாம், ஆணுக்கு பெண்ணை மயக்கிற வேலை அவசியமா? நீ ஆணா இருந்தாவே பெண் மயங்குவா. பாருங்க, மற்ற ஜீவர்கள்லாம் ஒரு பெண்ணுக்கிட்டையும் ஒரு பெண்ணையும் தன்வசப்படுத்துறதுக்காக பெரிய போராட்டங்கள் பண்ணோம். மயில் தன் தோகையை விரிச்சு ஆடுறது எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா பெண்ணை மயக்கிறதுக்கு. குயில் பாடுறது எதுக்குடான்னா பெண்ணை மயக்கிறதுக்கு. சிங்கம் பிடரியோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னடான்னா பெண்ணை மயக்கிறதுக்கு. உனக்கு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பெண்ணை மயக்கிறதுக்கு. நீ சேவ் பண்ணுறீன்னு நினைக்கிறேன். எதுக்கு வச்சுக்குது கடவுள்? இயற்கை எதுக்கு வச்சுக்குது? எதுக்கு வச்சுக்குது? எப்படி உனக்கு ஒரு மயிலுக்கு தோகை இருக்குதோ, எப்படி ஒரு சிங்கத்துக்கு பிடரி இருக்குதோ, அப்படி தான் உனக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான்? நல்லா முடியெல்லாம் வச்சு தாடியெல்லாம் வச்சுக்கிறான். நபிக்கு தெரிஞ்சு வச்சுக்கினாருங்க. தாடி என்ன பண்ண விட்றா, கொஞ்சம் ஸ்டைலாக ஒன்றா வச்சுக்கோ ஃபுல்லாக. அது குடிக்கும்போது டிஸ்டர்ப் ஆகும்ல, கல்லு குடிக்கும்போது டிஸ்டர்ப் ஆகும்ல, சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகும், கிஸ் அடிக்கும்போது டிஸ்டர்ப் ஆகும்ல. அதனால் அங்கே வரைக்கும் எடுத்துக்கோ, இங்கெல்லாம் விடு. இது கூட ஒரு ரொம்ப அளவுக்கு மீறி போகாமல் அளவாக வச்சு ஒரு ஜான் வரைக்கும் வச்சு கணக்கு பண்ணி வெட்டிக்க. அப்படி கணக்கு பண்ணி சொல்லி வச்சுக்கிறான் அந்த ஆள். ஐடியா நம்ம தான் ஃபுல்லாக வச்சுறாங்க. சதாம் ஹுசேன் கூட வச்சிட்டாரு. இவ்வளோ தூரம் சிந்திச்சிருக்கிறார் அந்த மனிதர். ஆனால் தாந்திரிக்கல அந்த ஆள். முகமது நபி தாந்திரிக்கல, நான் வள்ளுவன் மட்டும்தான் தாந்திரிக்கை. அவர் 2 பக்கம். ஏன்னா தாந்திரிகை அவர் இல்லாததுக்கு காரணம் நிறைய பெண்களை அவர் அனுபவிக்க வேண்டியது சூழ்நிலைக்கு ஆகிட்டார். வறுமை நிமித்தமாக தன்னோட பெரியவங்களோட ஒரு உறவு கொள்ள வேண்டியதாகிடுச்சு. பின்னாடி அது திருப்தி பற்றத்துக்காக தன்னோட எங்கேயோ ஒரு சின்ன குழந்தைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த மாதிரி முரண்பாடு அவர் வாழ்க்கையில். நிறைய முஸ்லீம்கள் அதை பேச மாட்டாங்க. முஸ்லீம்னா அவர் விளக்கம் தரத்தே வேறு. இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் முஸ்லீம், அவ்வளோதான். இவங்க முஸ்லீம்னா மொனையார்த்தவங்க அனுபவித்தால் எண்ண ஓட்டங்கள் தடைப்பட்டு கடவுள் தேர்றதுக்கான சந்தர்ப்பம் அமையுமே தவிர இதனால் நீ கடவுளை அனுபவிச்சிட முடியுமான்னா சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு சாத்தியம் இருக்குது. எண்ணங்கள் என்ன இல்லாம் விடுபட்டுடலாம். சதாசதமாக ஓடினே இருக்கிற காம சார்ந்த எண்ணங்கள் என்ன பண்ணிடலாம், விடுபட்டுடலாம். ஒரு கால் நீங்கள் ஞானம் அடைந்த உங்கள் பார்ட்னர் ஒருத்தர் இருந்தால் அவரை கூட நீங்கள் உறவு கொண்டா என்ன ஆகலாம், அடையலாம். இப்போது இது ஒரு சந்தர்ப்பமாக்கி சாமியாருங்களா இது ஒரு வேலையாக்கலாமா? நான் நானும் மஞ்சிக்கிறேன், வாங்கோ நான் பாம்பளிக்கு பொம்பளை என்ன இப்படி பண்ணி பாம்பளிக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு மாஸ்டர் ஆகிட்டாரு. பொம்பளை இப்படி பண்ண ஆம்பளைக்கு என்ன பண்ணுவார்?
அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அது நல்லதும் இல்லை. அது எப்படி நல்லதா? ஒரு வாழ்க்கையில் ஒரு குடும்பமாக வாழ்ந்துருக்கிறவங்க 3வது ஆளை தேர்றது நல்லதாங்க? தப்பு இல்லையா அது? எப்போ தப்பு இல்லைன்னா அவங்க 2 பேரும் சம்மதப்படும் போது எந்த ஒரு விஷயமும் எப்போ தப்பு இல்லை. ஒரு அடல்ட் 2 அடல்ட்டு சேர்ந்துனா அரசாங்கம் எதனா பண்ண முடியுமா? யாருன்னா என்ன 3வது செய்ய முடியுமா? ரகசியமாக வச்சுக்கிற பட்சத்தில் என்ன செய்ய முடியுமா? இந்த சட்டம் என்ன அதுக்கு என்ன தடையாக இருக்க முடியுமா? யாருன்னா எதனா தடையாக இருக்க முடியுமாங்க? யாரும் அதுக்கெல்லாம் தடையாலாம் இருக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் என்ன தான் இருக்குது நடந்துதான் இருக்குது. வர்றவங்களும் விருப்பமாக வராங்க, போகிறவங்களும் விருப்பமாக போகிற பட்சத்தில் என்ன இல்லை, முதல்ல வினோதமான விபச்சாரம், அவ்வளோதான். தாந்திரிக் முறைன்னு யோகம் சொல்லித்தரது ஒரு வினோதமான விபச்சாரம் தவிர அவங்க போய் வந்தவங்களாம் ஞானி ஆகிட்டாங்களா, கடவுள் புரிஞ்சினாங்களா? அப்படி ஒரு சாத்தியம் இல்லை. நீங்கள் உங்கள் கணவன் மனைவியோடு நீங்கள் வாழ்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த முயற்சிகளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். அதுக்கு பயிற்சி முறைகள் தனியானா பெண் பாராட்ட பண்ணணும், ஆணும் பாராட்ட பண்ணணும். அங்கே பெண் மட்டும்தான் பாராட்டப்படுறான்ற மாதிரி பேசி வச்சுருப்போம். பெண்ணுக்கு தான் மந்திரம்லாம் இருக்குது, ஆணுக்கெல்லாம் மந்திரங்கள்லாம் அங்கே இருக்காது. ஆனால் நடைமுறையில் என்ன செஞ்சு வச்சுக்கிறான்? கொலுசு, மூக்குத்தி, கம்பல், இது நொட்டு லூஸ்க்கெல்லாம் ஏன் பொம்பளைக்கு இவ்வளோ பண்ணி வச்சுக்கிறான்? 10 ஆம்பளைக்கு இன்னும் கொஞ்சம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தாந்திரிக் பண்ண முடியாதுன்னு ஒரு காலம் இல்லவே இல்லை. அதான் ஒத்துக்க முடியாது. அது தாந்திரிக் மெத்தட் கடவுள் புரிஞ்சதுக்கான இல்லை, எண்ண ஓட்டங்கள் போச்சு தான். நீங்கள் அனுபவிக்க வயசெல்லாம் விட்டு வயசான 60 வயசில் ஆகி நிற்கிறீங்க. நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்காமல் வந்துட்டீங்க. அந்த ஏக்கம் இருக்கும்ல உங்களுக்கு, நம்ம அதை செய்யலையே, இதை செய்யலையே, இப்படி வாழலையே, ஏக்கம் இருக்கும். ஆனால் உடல் ஒத்துழைக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு பிறவி இருக்கும். உங்கள் ஏக்கம் இருக்கிறதுனால என்ன ஆகிடும்? பொதுவாக உங்கள் ஆசை நிறைவேறாத ஆசை தான் பிறவியை கொடுக்குது, வேறு ஒரு காரணமும் இல்லை. நீங்கள் நிறைவடைந்துட்டீங்கன்னா பிறவி இல்லாமல் ஆகிடுவீங்க. நிறைவடைதல், ஞானமடைதல் எல்லாம் ஒன்று தான். யோகம் அடைதல் அப்படின்றதெல்லாம் நிறைவடைதல்னா நன்றி உணர்வு உள்ளவனா ஆகிடும். அவன் நிறைவடைந்த ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? நன்றின்னு உச்சமாக இருப்பான். நன்றின்னு உச்சமாக இருக்கணும். எப்படி பொருள் சேர்த்துப்பான்? நிறையா முடியாது. நல்ல மனிதர்களால் நிறைய பொருள் வச்சுக்க முடியாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு போகிறீங்க, வழியில் பார்க்குறீங்க, அண்ணா அப்படின்றாங்க ஒரு நார்த் இந்தியன்னா, நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஃபாஸ்ட் ஃபுட்டில் 70 ரூபாய் சாப்பாடு, 200 ரூபாய் எடுத்துன்னு பண்ணி 2 வாங்கி 140 ரூபாய், மீதி 60 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட வேண்டியது தான். எங்கடா 200 ரூபாய் எடுத்துன்னு போனேன், இவ்வளோ தானே சாப்பாடு பில்லு, இவ்வளோ தானே வந்தது, மீதி 200 ரூபாய்னா என்ன சொன்னேன்? அண்ணா நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம் நான் சொல்ல முடியும். நிறைவேற்ற மனிதர்கள் என்ன செய்ய முடியாது. ஸோ பல பொருள் சேர்க்கறதுல அவ்வளோ அக்கறை எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் ஏமாத்துறது அது இதெல்லாம் தந்திரங்கள்லாம் செய்கிறவங்க தான் என்ன பண்ணுவான்? அவன் சின்ன 10 ஓட்டம் இருந்தாலும் ஊற்றத்து நிறைய ஆயிடுச்சுன்னா ஒரு கால் ரொம்பிட்டோம். இது வரவு நிறைவாயிடுச்சுன்னு வச்சிக்கலாம். அப்படின்னா ஆகும் நிறைய அப்போ என்ன தான் பண்ணின்னு இருக்கோம். இது வஞ்சின்னு தான் இருக்கு போகுது. அன்பு அல்லது கருணை அல்லது மேலோங்கிய சிந்தனை ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா அவங்ககிட்ட என்ன தான் ஆயிருக்கும்? வஞ்சின்னு தான் இருக்கும். பல விதத்தில் பணமாக வழியும், இல்லைன்னா அருளாக வழியும், இல்லைன்னா கருணையாக வழியும், இல்லை ஞானமாக வழியும். அவ்வளோதான். என்கிட்ட ஏதோ ஒன்று வழிஞ்சுன்னு தான் இருக்க போகுது. எப்படி இருந்தாலும் பணமாக தான் வழின்னுன்றது என்ன சட்டங்க தான் என்ன இல்லை, நல்ல ஞானமாக வழிஞ்சுன்னு இருக்குது. நல்லது தெரிஞ்சுன்னு போங்க. மரங்கள்லாம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தப்போ நிழலை குத்துனுக்குது. அது இயல்பில் அது இருக்குது. உங்களுக்கு நிழல் தரும்னு நான் தெரிஞ்சு வச்சுக்குது. அது கிடையாது. வந்து நிற்கிறவங்க ஐயரு மாமா ரூமியெல்லாம் போட்டுனுக்கிறாரு, இவருக்கு நிறைய குளிர்ச்சியாக இருக்கணும், வந்து இருப்பார், இவருக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது. என்ன பண்ணால் காற்று நம்மை அடிமை என்று விடுவதில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை தன்னை மறுப்பதில்லையே. மறுக்குமா என்ன? ஒரு பூச்சிக்கு இருமா இருக்குது, ஒரு எறும்புக்கு ஆணும் பெண்ணுமா குத்து வச்சுக்கிறான். என்னன்னா தாந்திரிக்கின்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா பெண்ணா பிறந்திருக்குதோ அனுபவிச்சுருக்குறது ஒரு நல்ல விஷயம் தானே. அனுபவிச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அதில் திருப்தி அடையலாம். நிறைவடைறதுக்கான ஒரு பார்ட் அதில் இருக்குது. ஞானம் அடைதல் முழு சாத்தியம் அங்கே இல்லை. சாத்தியப்படுறதுக்கான சந்தர்ப்பம் யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அது இல்லாமல் கூட நீங்கள் சாத்தியப்படலாம். அது இல்லாமல் கூட நீங்கள் சாத்தியப்படலாம். துருவி சாத்தியப்படலாம். கடவுள் மேலே அக்கறை, கடவுள் மேலே அதீத அக்கறைனாலே அவன் துருவியாக போனோம். அவன் துருவின்னு சொல்லிப்பானே. கடவுள் மேலே அதிகபட்ச அக்கறையில் குடும்பம் வானான்ட்டு போகிறான். துருவின்னு சொல்லிப்பான்? சொல்ல மாட்டான். எனக்கு இறைவன் வேணும், அவ்வளவுதான். நான் இறைவன் சொல்லித்தரேன்னா என்கிட்ட வருவான் அவன். ஆமாம், யோகம்னா போகம்னா பெண்ணோட, யோகம்னா கடவுளோட. அப்படிதான் அதை சொல்லி வச்சுக்கிறாங்க. போகம்னா பெண்ணோட. போக இன்பம்ன்றது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தாகம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? அடுத்தது என்னான்னு கேட்பீங்க தானே. அப்போ கேட்டிங்கன்னா கேட்பீங்களான்றதுக்கு தான் இந்த தாந்திரிக் சொல்லி வச்சுக்கிறாங்க. தாந்திரிக் எதுக்கலான்னா கேட்கணுன்ற ஒரு வேட்கைக்கு தான். அதுவே முழுமையாக ஆகாது.
அதனால் அதே எண்ணத்தில் திரியத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைவேறாத ஆசைகளாக இருந்தால் திருப்தியாக வாழ்ந்துருங்க. காமம் சார்ந்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிவிடுங்க, திருப்தியாக வாழ்ந்தே தீரணும், வேறு வழி கிடையாது. போலியாக துறவின்னு சொல்லிக்காதீங்க, போலியாக ஞானம் அடையத்துக்காக என்ன பண்ணிக்காதீங்க. போலியாக துறவி என்ன கேமரா வச்சு பிடிச்சிருவாங்க உங்களை. அதுக்காக இப்போ பிரச்சனைகள்லாம் வந்தால் நீங்கள் நிரூபிச்சிக்கலாம், கோடி சொன்னால் இல்லை, அது வேறு விஷயம். நீங்கள் அங்கே சமூகத்தில் கடவுள் சமூகத்தில் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் போலித்தனமாக எதையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்தல் என்பது உங்களது. வேட்கை இல்லாத மனிதர்களாக மாறுறதுக்கு தாந்திரிக்கு உதவும். ஆனால் அது விபச்சாரமாக, வினோத விபச்சாரமாக இல்லாத பார்த்துக்கோங்க. வாழ்க்கையை கொண்டாடி மகிழுங்க. ஆணோ அல்லது பெண்ணோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை காமம் தருது. அது தந்திரத்தில் ஒரு பார்ட்டாக இருக்குது. இதில் முதல் வெற்றி பெற்றவரே தாந்திரிக்கை பற்றி இன்னும் நிறைய படிக்கணும்னா நிறைய புக்கெல்லாம் படிக்காதீங்க, திருக்குறளில் கடைசியாக போயிடுங்க. திருக்குறளில் கடைசி போயிடுங்க. ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெரியும். ஊடுதல்னா சண்டை, சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிறது தான் செக்ஸுக்கு நல்லதுன்றார். காமத்துக்கு கடவுளோடு கூட ஊடுதல் உங்களுக்கு பெரிய இன்பம். டேய் கண்ணன் பாட்டு நீங்கள் பாட்டுருக்கலாம். காதல் அடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு, மேமும் விரல் நீ எனக்கு, வினையடி நான் உனக்கு அப்படின்லாம் பாட்டு எழுதியிருப்பார் இருந்தாலும். யார் நீ ஒருவன் நான் ஒருவன் மட்டிலும் பிரிவு என்பதோ துயரத்தில் உழல்வதோ, வார்த்தை தவறிவிட்டால் கண்ணம்மா மார்பு துடிக்குது. இது முன்னாடி துடிக்காமல் இருக்குது, அப்போ தான் துடிச்சுன்னு இருக்குது. பார்த்த இடத்தில் எல்லாம் உன்னை போலவே பாவை முயற்சி செஞ்சுக்கிறான் அந்த மனுஷன். அந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிறான், முயற்சி செஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த அந்த ஒரு பாட்டு ரோலில் அவங்க மனைவியோட நிறைய வாழ பார்த்துருந்துக்கிறாரு, முயற்சி செஞ்சுக்கிறாரு. இப்போ அவன் வயசு இல்லை, காலத்திலே அவருக்கு வந்து போயிடுச்சு. இன்னொரு பக்கம் அடிமை ஆகிட்டார், கஞ்சா அதுங்களுக்கெல்லாம் அவர் அடிமை ஆகிட்டார். அதனால் அவர் வாழ்க்கையின் முழுமையை கொண்டு வர முடியல. பட் முயற்சி செஞ்சுக்கிறாரு. முயற்சியிலே ஒரு பாட்டுங்கள்லாம் எழுதிக்கிறாரு, விசேஷமான பாட்டுங்கள்லாம். சாவுக்கு 20 பேர் விடுவோம் போல். இனி போகணும் அப்படி முண்டாசு கவிஞர், அந்த கவிஞர், எந்த கவிஞர், நான் நித்தம் சோறு செத்து போகிறதுக்காக போந்தேன்னு கேட்டு போயிடறான். இருந்தாலும் உங்களை மாதிரி நினச்சிக்கிட்டீங்கன்னா என்ன, புழு பூச்சி மாதிரி வாழ்ந்துட்டு போகிறதுக்கு வரலடா நான் ஒரு மனுஷன். ஆனால் விசேஷத்தை அனுபவிக்கல, திமிரு வந்துச்சு அதுக்குள்ளே. பரவாயில்ல, மும்மாயை அகற்றணும், காணவும் கண்மும் மாயை அகற்றணும். தாந்திரிக்கில் சந்தர்ப்பம் இருக்குது, இந்த 3 மாயத்தை எடுத்து ஆணவம் இல்லாமல் போயிடும். எப்போது பெண்ணோட உறவு கொள்ளும்போது ஆணவம். மாயை நீ கற்பனை பண்ணுறதெல்லாம் என்ன ஆகிடும், இல்லை சாத்தியப்படாது. 4 பொம்பளை கூட போகிற மாதிரிலாம் நீ கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் நிஜ பொம்பளை கிட்ட போனால் முன்னாடி அது போக முடியாது. மாயை கண்மம் கர்மம் எப்போ பார்த்தாலும் அதே சிந்தனை கட்டிச்சு இவ்வளோதானே 3 கட்டாகிறதுக்கு. ஆனால் திரும்பவும் வரும். அழுக்குன்றது திரும்ப திரும்ப ஓட்டுறது, குளிக்கிறதுன்றது தினமும் நடக்க வேண்டியது. பரிசுத்தன்ற ஒரு இடத்த நீங்கள் அடையிற வரைக்கும் குளித்தல் என்பது ஒன்று நடந்துனே இருக்கணும். தாந்திரிக்கு உங்களுக்கு முழு விடுதலை தராது, தரவே முடியாது. ஆனால் அது அவசியமானது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையானது. இன்கேஸ் நீங்கள் அழியா திருநங்கியாக பிறந்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கும் அந்த தாகம் இருக்க தான் செய்யுது. எல்லாருக்கும் அழிவுக்கும் திருநங்கிக்கும் கூட அந்த தாகம் இருக்குது. அதை திருப்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு போயிடுச்சு இப்போ கதை. வேலை செய்யாமல் பழகித்து அப்படின்ட்டு அதுக்கு நான் அந்த வேலையாக செய்கிறேன். போய் கை தட்டியான் காசு வாங்குற வேலை செய்ய. திருநங்கையாக போந்துட்டா பிச்சை எடுக்கணுன்றது என்ன சட்டமா என்ன? தாந்திரிக்கு அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு சாத்தியம் இல்லை, நிறைவிடுதலே கிடையாது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலர், இது 4 இருந்தால் கிடையாது. எழுதி வச்சுங்க. நான் சொல்ல, எங்கள் அக்கா சொல்லிட்டு போயிடறாங்க, நானும் அப்படி தான் சொல்கிறேன். நான் பிறந்துட்டேன்ற திமிரில் சொல்கிறேன், நன்றியோடு சொல்கிறேன். எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுத்துக்கிறானே நன்றின்றேன் நான். கூன் குருடு செவிடு பேடுனா நோ என்லைட்டன்ட். 4 இருந்தால் அவர் யார் கிடையாது, ஞானம் அடையிறதுக்கே. சாதாரணமாக ஒரு மனுஷனை பலியிடுறதுக்கே எல்லாம் இருக்கணும். ஊனமுற்றவனே பலியிடுறது இல்லை, பலியிடுறதுக்கே. ஞானம் அடைதல்ன்றதும் அதே மாதிரி தான். ஸோ ஞானம் அடைத்துக்குன்னா இப்படிலாம் நீங்கள் பிறந்திருந்தா விசேஷம் தானே, ஞானம் பண்ணீங்களான்றது தான் என்னுடைய கேள்வி. பிறந்து அவங்க வாழ்ந்துட்டு போனால் ஒன்றும் அவங்க தப்பு இல்லை. ஏற்றத்தாழ்வு மறக்கிறதுக்கு தான் குருன்னா இருக்கிறாங்க இல்லை. அசிங்கமான வார்த்தைங்கள்லாம் கேட்காம இருக்குது தான் என்ன வைக்கிறாங்க, செவன்னு இருக்கிறாங்க. கண்ட இடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க என்ன வைக்கிறாங்க, முடமாக இருக்கிறாங்க. தேவையில்லாத இடத்துக்குலாம் போக மாட்டாங்க, அவங்க போக மாட்டாங்க. ரொம்ப அவசியமான இடத்துக்கு தான் போவாங்க. முடமாயிட்ட பேர் கண்ட இடத்துக்கு போவாங்க, போக மாட்டாங்க. டாய்லெட் போவாங்க, இல்லை அவசியமான இடத்துக்கு மட்டும்தான் போய் ஆகணுன்றதுக்கு மட்டும் தான் போவாங்க, கண்டத்துக்கு போக மாட்டாங்க. அதெல்லாம் கூட அந்த பக்கம் விசேஷமாக நடந்தது. நீ பிறந்துருக்கிறிய நாளும் இல்லாமல் என்ன பண்ண, 4 குற்றம் இல்லாமல் பிறந்துக்கிறேன். கடவுள் தெரிஞ்சிக்கினியா, எங்கெல்லாம் போகக்கூடாது அங்கெல்லாம் போயின்னு ஊரெல்லாம் சுற்றிக்கின்னு அவனாண்ட போய் 4 லட்சம் கொடுத்தேன், இவங்ககிட்ட போனேன், இந்த சத்சங்கம் போனேன், எக்கங்கர் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இப்படி போனேன், இவங்ககிட்ட போனேன்.
அவர் காலி இவ்வளோ பேசாவே இங்கே இந்த உட்கார வச்சு தெரியும், அவங்கள தீட்டினாங்க இவங்களும் தீட்டினாங்க, என்ன தீட்டல இது போய் என்னாச்சு, கால் இருந்து பிரயோஜனமா, இனி என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத ஒரு ஸ்டெப் கூட வைக்காத, அர்த்தமில்லாத ஒரு இடத்துக்கு என்ன பண்ணாத, வாழு. கொண்டாட்டத்துக்கு போனேன், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போனேன், ஜாலியாக இருக்கிறதுக்காக போனேன், சினிமாவுக்கு போனேன், ஜாலியாக சாமியார் பார்க்கவே போனேன், இந்த என்ன தான் சொல்கிறதுக்காக போனேன், தப்பே இல்லை. வாழுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக.